ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட் பண்ணலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு அட்வான்ஸ் பேங்க் மேனேஜ்மெண்ட் அதில் மாடியூல் ஏ பார்க்க போகிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதில் மாடியூல் ஏ எம்சிக்யூஸ் பார்ப்போம் இன்னைக்கு. ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், the primary advantage of using exclusive class intervals. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? the primary advantage of using exclusive class intervals 10 less than 20 20 hyphen less than 30. ஓகேங்களா? when dealing with continuous data. ஓகேங்களா? when dealing with continuous data ஈஸ்ட்னு சொல்லி கேட்டிருக்காங்க. they simplify the calculation of cumulative frequencies உடைய calculation வந்து simplify பண்றாங்களா? they ensure that each data points belong to exactly one class. ஓகேங்களா? ஒரு கிளாஸ்க்கு தான் பிலாங் ஆகுதா? avoiding ambiguity at the கிளாஸ் லிமிட்ஸ். ஓகேங்களா? கிளாஸ் லிமிட்ஸ்ல வந்து ஆம்பிகிட்டிஸ் வரும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுதுங்களா? தே ஆல்வேஸ் ரிசல்ட் இன் அன் ஈக்குவல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் இன் ஈச் கிளாஸ். ஓகேங்களா? ஈக்குவல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் ஈச் கிளாஸ்லையும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் தான் கொடுக்குதுங்களா? தே ஆர் ஈஸியர் டு ரெப்ரசென்ட் யூசிங் பை சார்ட். ஓகேங்களா? தே ஆர் ஈஸியர் டு யூசிங் டு ரெப்ரசென்ட் யூசிங் பை சார்ட். பை சார்ட் மூலியமா அதை வந்து ரெப்ரசென்ட் பண்றது ஈஸியான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? primary advantage of using exclusive class intervals.
ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வந்து லைட்டா நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்றது லைட்டா பார்த்துக்கலாம். லைட்டா பார்த்துட்டு அப்படி இதுக்குள்ள உள்ள வரலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது பாத்தீங்களா, இது வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல தான் இந்த இது படிக்கிறோம். ஓகேங்களா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல தான் இது வந்து வருது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, மெயினா வந்து அவங்க என்ன என்ன வேலை பார்க்குறாங்கன்னு சொன்னா, டேட்டாவ எல்லாமே கலெக்ட் பண்றாங்க. ஓகேங்களா, நிறைய டேட்டா வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. டேட்டா வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு அத வந்து டேப்லெட் பண்ணிக்கிறாங்க. ஆர்கனைஸ் பண்றாங்க. இல்லன்னா டேப்லெட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, ஆர்கனைஸ் பண்றாங்க, டேப்லெட் பண்றாங்க. அதுக்கப்புறமா அத வந்து அனலைஸ் பண்றாங்க. ஓகேங்களா, அனலைஸ் பண்றாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுலேருந்து இன்டர்பிரேஷன்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா, இன்டர்பிரேஷன் இதுதான் பேசிக்கா பார்த்தீங்கன்னு சொன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல சொல்றாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, பேசிக்கா வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அவங்க வந்து டேட்டாவ கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. டேட்டான்னா என்ன டேட்டாலாம் கலெக்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னா, பிரைமரி டேட்டா, செகண்டரி டேட்டான்னு கலெக்ட் பண்றாங்க. ஓகேங்களா, பிரைமரி டேட்டா, செகண்டரி டேட்டான்னு சொல்லி கலெக்ட் பண்றாங்க. ஓகேங்களா, அந்த கலெக்ட் பண்ணிக்கிட்டு, அந்த டேட்டாவ எல்லாத்தையுமே நீட்டா அவங்க வந்து ஆர்கனைசேஷன் பண்ணி ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு டேபுலேஷன் காலம் போட்டு அத வந்து அடுக்கிக்கிறாங்க. ஓகேங்களா, நீட்டா போட்டு வச்சுக்கிறாங்க. சோ தட் அவங்க அனலைஸ் பண்றதுக்கு வசதியா. நம்ம அக்கவுண்டிங் பேப்பர் பார்க்கறப்ப பார்த்தோம் இல்லீங்களா ஃபிரெண்ட்ஸ், நம்ம வந்து எடுத்ததுமே பார்த்தோம்னு சொன்னா, அத ரெக்கார்ட் பண்றோம், கிளாசிஃபை பண்றோம், சம்மரைஸ் பண்றோம்னு சொல்லி தான் படிச்சிருப்போம் நம்ம. அக்கவுண்டிங்லயுமே பார்த்தீங்கன்னு சொன்னா, நெறைய டிரான்சாக்ஷன்ஸ் வரும். அத நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அத வந்து ப்ராப்பரா வந்து நம்ம டேபுலேட் பண்ணிக்கிறோம். அதுக்காக தான் நம்ம ஜர்னல், லெட்ஜர் எல்லாமே யூஸ் பண்றோம் பார்த்தீங்களா ஃபிரெண்ட்ஸ். சோ அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லயும் போய் பார்த்தீங்கன்னு சொன்னா, முதல்ல வந்து டேட்டாவ கலெக்ட் பண்றாங்க. என்னென்ன மாதிரி பிரைமரி டேட்டான்னு ஒண்ணு கலெக்ட் பண்றாங்களா, செகண்டரி டேட்டான்னு ஒண்ணு கலெக்ட் பண்றாங்களா. சோ இந்த டேட்டாவ எல்லாமே கலெக்ட் பண்ணி, அத ஒரு டேபுலர் காலம் ஃபார்ம்ல வந்து அழகா அத வந்து அனலைஸ் பண்ணி அத வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா அத வந்து அனாலிசிஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த அனாலிசிஸ்ல இருந்து அவங்களுக்கு என்னென்ன இன்டர்பிரேஷன்ஸ் புரிஞ்சுக்குது அப்படின்றத வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஓகேங்களா. இப்ப இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் அப்படின்ற மாரி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, இப்ப வந்து சர்வேன்னு எடுப்பாங்க இல்லைங்களா? சர்வேன்னு எடுப்பாங்க. இப்ப கிளாஸ்ல ஸ்டூடண்ட்ஸ் வந்து எப்படி படிக்கிறாங்க? கிளாஸ்ல ஸ்டூடண்ட்ஸ் வந்து என்ன மாரி ஸ்கோர் பண்றாங்க? ஸோ அந்த மாரி ஒரு இது டேட்டா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, கிளாஸ்ல வந்து ஒவ்வொருத்தவங்களோட பசங்களோட மார்க் எவ்வளவு? ஓகே, ஒரு 10ல இருந்து 20க்குள்ள எவ்வளோ எடுக்கிறாங்க? எத்தன பேர் எடுத்திருக்காங்க? 10 மார்க்லேருந்து 20 மார்க் வந்து எத்தன பேர் எடுத்துக்கிறாங்க? இதே 20லேருந்து ஒரு 30 மார்க். அதாவது ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு 100 பேர், 200 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா, அவங்க 200 பேரோட டேட்டாவ நம்ம எடுக்கிறோம்னு சொன்னா, அத எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து அந்த டேட்டாவ கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஒரு 200 பசங்களோட டேட்டா வந்து கலெக்ட் பண்றோம். மார்க்க வந்து நம்ம கலெக்ட் பண்றோம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேங்களா, மார்க்க வந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம். கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இத வந்து கிளாசிஃபை பண்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, 10ல இருந்து 20 மார்க் நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு, இதுல அனாலிசிஸ் பண்றதுக்குலாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, 10ல இருந்து 20 மார்க்னா எத்தன பேர் எடுத்திருக்காங்க? 20ல இருந்து 30 மார்க்னா எத்தன பேர் எடுத்திருக்காங்க? 30ல இருந்து 40 பேர் எத்தன பேர் எடுத்திருக்காங்க? சோ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீக்வென்சிஸ் போடுவாங்க. இதுல ஒரு 5 பேர் எடுத்திருக்காங்க. இதுல ஒரு 6 பேரு, இதுல ஒரு 10 பேர் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஓகேங்களா, சோ போட்டு வச்சுப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுலேருந்து அனாலிசிஸ் பண்ணுவாங்க. இதுலேருந்து ஆவரேஜா நம்ம பசங்களோட மார்க் வந்து எந்த எந்த பிளேஸ்ல இருக்கு, என்ன பொசிஷன்ல இருக்காங்க, ஆவரேஜா நம்ம பசங்க எவ்வளோ எடுக்குறாங்க. ஸோ அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அதுலேருந்து இன்டர்பிரேட் என்ன பண்ணிப்பாங்க, நம்ம பசங்களுக்கு நம்ம இன்னும் எவ்வளோ எஃபோர்ட் போடணும், நம்ம பசங்க ஆவரேஜா எந்த லெவல்ல இருக்காங்க. ஸோ இதே லெவல்ல போனாங்கன்னா அவங்க ஃபியூச்சர் என்ன மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் ஒரு பேசிக்கா ஒரு இது சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, நம்ம வெதர் ஃபோர்காஸ்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லன்னு சொன்னா நம்ம சேல்ஸ் ஃபோர்காஸ்ட், நம்ம கிரெடிட் ஸ்கோரிங் பார்த்தோம் இல்லைங்களா? ஞாபகம் இருக்குதா? கிரெடிட் ஸ்கோரிங் பார்த்தோம் இல்லைங்களா? கிரெடிட் ஸ்கோர் பண்றாங்கல்ல. நம்ம செக் பண்றோம் இல்லைங்களா? சிபில் ஸ்கோர்லாம் வச்சு செக் பண்றோம் இல்லைங்களா? அதாவது 300ல இருந்து 900 வரைக்கும் ஒருத்தவங்களோட ஸ்கோர் இருக்கும். அந்த ஸ்கோர வச்சுக்கிட்டு நம்ம ரீபேமெண்ட் குடுப்பாரா இல்லையான்றத நம்ம முடிவு பண்றோம். அதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 700க்கு மேல இருந்துச்சுன்னு சொன்னா, ஓரளவுக்கு இவங்களுக்கு ரீபேயிங் கெப்பாசிட்டி இருக்கும். இவங்க கண்டிப்பா கட்டுவாங்கன்னு சொல்லி நம்ம நம்பி முடிவெடுக்கிறோம் பார்த்தீங்களா? இந்த கிரெடிட் ஸ்கோர் வந்து என்னது? ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல்ன்னு தான் சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த கிரெடிட் ஸ்கோர்ன்றது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல் தான். எதெல்லாம் வச்சு பண்றாங்க? அவரோட ப்ரீபேமெண்ட் ஹிஸ்டரி, அந்த நம்மளோட கஸ்டமருடைய ப்ரீபேமெண்ட் ஹிஸ்டரி, அவருக்கு இருக்கிற அந்த லென்த் ஆஃப் கிரெடிட் ஹிஸ்டரி ஒரு 15 வருஷமா அவர் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காருங்க. சூப்பரா எடுக்கிறாரு, சூப்பரா பணத்தை கட்டுறாருங்க. ஒரு பிரச்சனை இல்ல. அப்படி ஒரு 4, 5 விஷயங்களை எடுத்துக்கிட்டு, அதோட ப்ராபபிலிட்டி எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு, அத பொறுத்து தான் நம்ம கிரெடிட் ஸ்கோர் குடுக்குறோம். ஸோ இந்த கிரெடிட் ஸ்கோரே பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல்னு தான் சொன்னாங்க. ப்ராபபிலிட்டி வைஸ் சொல்றாங்கன்னு சொல்றாங்க. அப்ப ப்ராபபிலிட்டி அப்படின்னு பார்க்கிறப்போ, அந்த ப்ராபபிலிட்டி எங்க வருதுன்னு சொன்னா, நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்குள்ள தான் வருது. அந்த ப்ராபபிலிட்டின்றது விஷயமே நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்குள்ள தான் வருது. இப்ப இப்ப இதே மாரி நீங்க வெதர் ஃபோர்காஸ்ட்ன்னு சொல்லி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாலும், வெதரை பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், என்ன சொல்லுவாங்க, நம்மளுக்கு டெம்பரேச்சரை கண்டுபிடிக்க முடியும். நம்ம வந்து புதுசு புதுசா நிறைய சயின்டிஃபிக் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சிருக்கோம். அதனால நம்மளோட ஹீட் எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஹியூமிடிட்டி எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட முடியும் நம்மளால. அழகா மெஷர் பண்ணிருவோம். பிரஷர் எப்படி இருக்குதுன்றத நம்ம கண்டுபிடிச்சிருவோம். சரி, இவ்வளத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். மழை பெய்யுதுன்றத நம்ம எந்த கருவியை வச்சு கண்டுபிடிக்க முடியும்? மழை பெய்ய போகுதுன்றத நம்மளால எந்த கருவியை வச்சு கண்டுபிடிக்க முடியும்? முடியாது. நம்ம என்ன பண்றோம், டெம்பரேச்சர்ன்ற ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுக்கிறோம். மெஷர் பண்ணி எடுக்கிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி ஹியூமிடிட்டியை மெஷர் பண்றோம். அதுக்கப்புறம் பிரஷர், இது எல்லாத்தையும் மெஷர் பண்றோம். இதெல்லாம் மெஷர் பண்ணி வருஷக்கணக்குல நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்போ நம்ம டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ, ஒரு மழை பெய்யுது.
இப்படி ஒரு டேட்டா இருக்குது ஓகேங்களா. நம்ம கையில ஒரு எக்ஸ்னு ஒரு டேட்டா இருக்குது. அந்த டைம்ல வந்து ஒரு ரெயின் வருது ஓகேங்களா. ஒய்ன்னு ஒரு டேட்டா இருக்குது. அந்த டைம்ல தண்டரோட சேர்த்து ஒரு ரெயின் வருது ஓகேங்களா. ஸோ இங்க ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்படி ஒரு டேட்டா இருக்கிற டைம்ல இந்த மாதிரி ஒரு டெம்பரேச்சர், இந்த மாதிரி ஒரு ஹியூமிடிட்டி அப்படி ஒண்ணு வர்ற நேரத்துல என்ன அளவுக்கு மழை பெஞ்சுச்சு. இந்த மாதிரி ஒரு டேட்டா இருந்த நேரத்துல அந்த மழையோட இடியும் சேர்த்து எல்லாம் வந்துச்சா. ஸோ அப்படிதான் நம்மளால வந்து ஒரு வெதரையும் நம்மளால ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும். ஸோ வெதரை வந்து நம்ம ஃபோர்காஸ்ட் தான் பண்றோம். ட்ரேடிங்லேயுமே அப்படிதான். நம்ம ட்ரேடிங்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாலும், நம்ம வந்து ஒரு தடவையும் நம்ம ட்ரேட் பண்றப்பவும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல்ஸை பயன்படுத்தி ட்ரெண்ட் அனாலிசிஸ் எல்லாமே பார்த்து தான் இந்த இந்த ஷேர் வந்து எப்படி போகும் அப்படின்றது வந்து நிர்ணயம் பண்றாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து லைட்டா நம்ம பார்த்துக்குவோம். லைட்டா தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேங்களா. தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம உள்ள போலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டேட்டா கலெக்ஷன் சொல்லி பார்த்துறோம் ஓகேங்களா. டேட்டா கலெக்ஷன் சொல்லி பார்த்துறோம். ஸோ எல்லா இடத்துலயும் எல்லா விதத்துலயும் டேட்டா கலெக்ட் பண்றோம். அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னு சொன்னா, அது வந்து டேப்லெட் பண்றோம் இல்ல ஆர்கனைஸ் பண்றோம் ஓகேங்களா. அப்போ இதுல வந்து முக்கியமா இந்த இந்த கிளாஸ்ன்னு சொல்லி கொண்டு வராங்க பாத்தீங்களா. இந்த கிளாஸ்ன்னு சொல்லி கொண்டு வராங்க இல்லைங்களா. இது வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா, எப்படி டேட்டாவை போடுறாங்கன்னு சொன்னா 10ல இருந்து 20 வரைக்கும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம மார்க்னு வச்சு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ 10ல இருந்து 20 வரைக்கும் எத்தனை மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க. 20ல இருந்து 30 வரைக்கும் எடுத்தது எத்தனை பேர் இருக்காங்க. 30ல இருந்து 40 வரைக்கும் எடுத்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டேப்லெட் பண்ணி இதுல வந்து இதுல ஒரு 5 பேர் எடுத்திருக்காங்கங்க. இதுல ஒரு 10 பேர் இருக்காங்க. இதுல ஒரு 20 பேர் இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம போடுவோம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சிஸை வந்து ஒரு கிளாஸ்லையும் இப்போ இந்த 10ல இருந்து 20 சொல்லி போட்டிருக்கோம் பாத்தீங்களா. இதை வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா கிளாஸ் இன்டர்வல்னு சொல்றாங்க ஓகேங்களா. இதை வந்து கிளாஸ் இன்டர்வல்னு சொல்றாங்க ஓகேங்களா. இதை வந்து கிளாஸ் இன்டர்வல்னு சொல்றாங்க. இதுல இந்த 10ன்னு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. இதை வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா லோயர் லிமிட்னு சொல்றாங்க. லோயர் கிளாஸ் இன்டர்வல் சொல்றாங்க ஓகேங்களா. லோயர் கிளாஸ் இன்டர்வல் சொல்றாங்க. அதுவே இந்த 20ன்னு போட்டிருக்காங்க இல்லைங்களா. இதை வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அப்பர் கிளாஸ் இன்டர்வல் சொல்றாங்க ஓகேங்களா. அப்பர் கிளாஸ் இன்டர்வல் சொல்றாங்க. இது எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கிறதா ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம லைட்டா தெரிஞ்சுக்கிட்டோம் சொன்னா அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா ஏதாவது லைட்டா புரியுற மாதிரியாவது இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதை வந்து லோயர் கிளாஸ் இன்டர்வல் சொல்றாங்க. இதை வந்து அப்பர் கிளாஸ் இன்டர்வல் சொல்றாங்க ஓகேங்களா. அப்போ அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ முக்கியமா இந்த 10ல இருந்து 20 அப்புறம் 20ல இருந்து 30ன்னு சொல்லி போறாங்க பாத்தீங்களா. இந்த 20ல இருந்து 30ன்னு சொல்லி போறாங்களா. அதே மாதிரி இப்போ இங்க 30 வந்துருச்சுன்னு சொன்னா அடுத்து இங்கேயும் 30ல இருந்து 40 இந்த மாதிரி கிளாசிஃபை பண்றாங்க இல்லைங்களா. இதை வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா கண்டினியூஸ்னு சொல்றாங்க ஓகேங்களா. இது வந்து கண்டினியூஸ் டேட்டான்னு சொல்றாங்க. கண்டினியூஸ் டேட்டான்னு சொல்றாங்க. இதுவே நீங்க இந்த டேட்டாவை எப்படி எழுதுனா, இப்ப சப்போஸ் இப்ப இங்க வந்து 10ல இருந்து 19 அதுக்கப்புறம் 20ல இருந்து 29 இப்படியும் நம்ம இந்த டேட்டாவை நம்ம எழுத முடியும். அப்படிதானே ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. இப்ப நம்ம வந்து இதுல வந்து எழுதியிருக்கோம் எப்படி எழுதியிருக்கோம் 10ல இருந்து 20ன்னு எழுதியிருக்கோம். அடுத்து 20ல இருந்து 30ன்னு எழுதியிருக்கோம். அப்ப இங்க பக்கம் பாத்தீங்கன்னா 30ல இருந்து 40ன்னு எழுதியிருக்கோம். இப்படியும் நம்மளால எழுத முடியும். அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல 20 வருது. 20 வருது. இங்க பாருங்க 10ல இருந்து 19ன்னு போட்டிருக்கோம். அப்புறம் 20ல இருந்து 29ன்னு போட்டிருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம் 30ல இருந்து 39ன்னு போடுவோம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இங்க ரிடண்டன்டா வேல்யூ வரல. பாத்தீங்களா இங்க வந்து ரிடண்டன்டா வேல்யூ வரல. இந்த மெத்தட் என்ன சொல்றோம் இன்க்ளூசிவ் மெத்தட்னு சொல்றோம் ஓகேங்களா. இன்க்ளூசிவ் மெத்தட்னு சொல்றோம். இப்போ இந்த 10ல இருந்து 19ன்னு சொல்லி போடுறோம் பாத்தீங்களா. இதுல ஏன் இன்க்ளூசிவ்னு சொல்றாங்கன்னா இந்த 10ம் இன்க்ளூடட், இந்த 19ம் இன்க்ளூடட் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த 10ம் இன்க்ளூடட், இந்த 19ம் இன்க்ளூடட். அதனால இதை நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னா இன்க்ளூசிவ்னு சொல்றோம். இன்க்ளூசிவ் டைப் ஆஃப் கிளாஸ் பிரிச்சிருக்கிறோம்னு சொல்லி சொல்றோம். இதுவே கண்டினியூஸ் டேட்டான்னு சொன்னா இந்த 10 சேர்த்துப்போம். ஆனா இந்த 20 உள்ள சேர்க்க மாட்டோம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அப்பர் கிளாஸ் இன்டர்வல் சொன்னோம் பாத்தீங்களா. இதுல இந்த 20 நம்ம உள்ள சேர்க்க மாட்டோம். ஆனா இங்க இந்த 20 சேர்த்துப்போம். ஆனா இந்த 30 உள்ள சேர்க்க மாட்டோம். இந்த அப்பர் கிளாஸ் இன்டர்வல் இருக்கு பாத்தீங்களா. கண்டினியூஸ் டேட்டா வரும்போது இந்த அப்பர் கிளாஸ் இன்டர்வலை நம்ம உள்ள சேர்த்துக்க மாட்டோம். அந்த கிளாஸுக்கு சேர்த்துக்க மாட்டோம். அடுத்த கிளாஸ்ல சேர்த்துருவோம். புரியுதுங்களா. இப்போ இந்த 10 to 20 சொல்லி போட்டிருக்கோம் பாத்தீங்களா. இதுல வந்து 19.9 வரைக்கும் நீங்க இங்க போட்டுக்கலாம். 19.9 வரைக்கும் இதுல சேர்த்துக்கலாம். ஆனா 20ன்னு வந்துருச்சுன்னு சொன்னா நீங்க அடுத்த கிளாஸுக்கு வந்துடணும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். 20ன்னு வந்துருச்சுன்னு சொன்னா அடுத்த கிளாஸுக்கு வந்துடணும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ். 20ன்னு வந்துருச்சுன்னா அடுத்த கிளாஸுக்கு வந்துடணும். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னு சொன்னா 29.9 வரைக்கும் நீங்க கொண்டு வந்துடலாம். ஆனா 30ன்னு வந்துருச்சுன்னா நீங்க அடுத்த கிளாஸுக்கு வந்துடணும். ஆனா நீங்க இந்த டிஸ்கிரீட்டா இங்க நம்ம இந்த இன்க்ளூசிவா போட்டுருக்கோம் பாத்தீங்களா. இங்க உங்களுக்கு குழப்பமே இல்ல. 10ல இருந்து 19னா இங்க 19 வரைக்கும் போட்டலாம். 20ல இருந்து 29னா இங்க 20ல இருந்து 29 உங்களுக்கு பிரச்சனை இல்ல. இந்த 20ஐயும் சேர்த்துக்கணும், இந்த 29ஐயும் சேர்த்துக்கணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னு சொன்னா 10 சேர்த்துக்கலாம், 20 சேர்க்கக்கூடாது. ஆனா இந்த ஏன் இப்படி ஒரு ஃபங்க்ஷனை வச்சிருக்காங்க. இது நமக்கு தேவையா, இது தேவையே இல்லையே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாங்க. இப்ப கண்டினியூஸ்னு சொல்லி ஒன்று சொல்றாங்க. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னு சொன்னா டிஸ்கிரீட்னு சொல்றாங்க. டிஸ்கிரீட் இல்லைன்னா நம்ம இன்க்ளூசிவ்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. இன்க்ளூசிவ்ல இல்லைன்னா வரும்னு சொன்னா டிஸ்கிரீட் டேட்டா தான் வரும்னு சொல்றாங்க. டிஸ்கிரீட்டா இருக்கிற டேட்டா தான் வரும்னு சொல்றாங்க. இந்த கண்டினியூஸா இருக்கிற டேட்டா இருக்கு பாத்தீங்களா. இதுல வந்து என்னெல்லாம் போடுறாங்க சொன்னா எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றாங்க சொன்னா நம்மளோட ஹைட்டு, வெயிட் இந்த மாதிரிலாம் டேட்டா இருக்கு பாத்தீங்களா. மார்க் இந்த மாதிரிலாம் இருக்கு பாத்தீங்களா டேட்டா. இதுலலாம் எப்படி வரும். ஹைட்னா என்ன சொல்லுவாங்க. இப்போ ஏதாவது பாயிண்ட்ல 178.1 2 அந்த மாதிரி எதுவும் வரும் பாத்தீங்களா. அந்த பாயிண்ட்ல வருது பாத்தீங்களா. டெசிமல்ஸ்ல வருது. இப்போ வெயிட்னா 80.5
மார்க்குன்னா அதே மாதிரி 90.5 இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்ல வருது பாத்தீங்களா, பாயிண்ட்ல வருது பாத்தீங்களா. ஸோ அப்போ அதுக்கு எல்லாத்துக்குமே என்ன சொல்றாங்கன்னு சொன்னா கண்டினியூஸ் டேட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை வந்து கண்டினியூஸ் டேட்டான்னு சொல்றாங்க. அதே மாதிரி இது டிஸ்கிரீட் டேட்டானா இப்போ ஒரு ஏடிஎம் டிரான்சாக்ஷன்ல ஏடிஎம்ல இத்தனை டிரான்சாக்ஷன் நடந்துச்சு. அப்போ அது இந்த டிரான்சாக்ஷன் வந்து நீங்க 19.5 டிரான்சாக்ஷன் நடந்துச்சு அப்படின்னு நம்ம எழுத மாட்டோம். ஓகேங்களா, 19.5 டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னு எழுத மாட்டோம். நம்ம எத்தனை எழுதுவோம், 19 டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னு சொல்லி எழுதுவோம். ஒரு ஃபேமிலியில எத்தனை பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்கன்னு எழுதுவோம். 4.5 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம எழுத மாட்டோம். ஓகேங்களா, இதை வந்து என்ன சொல்றாங்க, டிஸ்கிரீட்னு சொல்றாங்க. ஆனா இந்த இதுவே பாயிண்ட் 172 178.2 இல்ல 80.5 90.5 இப்படி வருது பாத்தீங்களா. இதை வந்து கண்டினியூஸ் டேட்டான்னு சொல்றாங்க. இந்த கண்டினியூஸ் டேட்டாவை நீங்க போடுறதுக்கு கண்டிப்பா நீங்க வந்து அந்த கண்டினியூஸை தான் நீங்க யூஸ் பண்ணி ஆகணும். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொன்னேன் பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கண்டினியூஸ் இன்டர்வல் சொன்னேன் பாத்தீங்களா. அதாவது என்னன்னா 10ல இருந்து 20 20ல இருந்து 30ன்னு சொல்லி பார்த்தோம் பாத்தீங்களா. இந்த கண்டினியூஸ் மாடல் தான் நீங்க யூஸ் பண்ணணும். இந்த டிஸ்கிரீட்டா நான் ஒரு இன்க்ளூசிவ் மாடல் சொன்னேன் பாத்தீங்களா. இன்க்ளூசிவ்ல நம்ம எப்படி பார்த்தோம், 10ல இருந்து 19 20ல இருந்து 21 பார்த்தோம் பாத்தீங்களா. இந்த டிஸ்கிரீட் மாடலை நீங்க கண்டினியூஸ்க்கு யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இப்ப இந்த இடத்துல இங்க ஒரு 19 வந்துருச்சு, இங்க ஒரு 20 வந்துருச்சு. நான் என்னோட டேட்டா என்ன வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 19.9ன்னு எனக்கு ஒரு டேட்டா வருது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், 19.9ன்னு எனக்கு ஒரு டேட்டா வருது. இப்போ நான் இதை கொண்டு எங்கே போடுவேன், இங்க நீங்க பாருங்க, இது 10ல இருந்து 19க்கு வழி இருக்குது, போட்டுடலாம். 10 ஒரு பையன் 11 மார்க் எடுத்திருக்கான், நான் உள்ள போட்டுருவேன். 12 மார்க் எடுத்திருக்கான், உள்ள போட்டிருக்கேன். 19 மார்க் எடுத்திருக்கான், போட்டுருவேன். 19.9ன்னு ஒருத்தன் எடுத்து வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க, அப்போ நான் எங்க கொண்டு போய் போடுவேன், அப்போ எனக்கு போடுறதுக்கு இடம் கிடையாது. ஸோ இப்போ நீங்க இந்த கண்டினியூஸ்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இந்த கண்டினியூஸ்ல பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல 19.9 வரைக்கும் நம்ம இங்க போட்டுக்கலாம். இந்த கண்டினியூஸ் டேட்டால 19.9 வரைக்கும் நீங்க இங்க போட்டுக்கலாம். நீங்க அடுத்து பாத்தீங்கன்னா 20ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். இங்க 20 20.1 20.2 22 அது எல்லாமே கண்டினியூஸா நீங்க இங்க போட்டுக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் அந்த கண்டினியூஸுக்கும் டிஸ்கிரீட்டுக்கும் அவங்க சொல்ற வித்தியாசம். ஓகேங்களா, ஸோ கண்டினியூஸ்ன்றப்போ நீங்க அந்த வெயிட் ஹைட் இந்த மாதிரிலாம் வந்து கண்டினியூஸா டேட்டா வரும்போது நம்ம அந்த கண்டினியூஸ் மெத்தட் தான் யூஸ் பண்ணிக்கணும். கண்டினியூஸ் இன்டர்வலை தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இதுவே இதுவே வந்து சில இந்த ஏடிஎம் டிரான்சாக்ஷன்ஸ் இவ்வளோ இருக்குது, ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் இத்தனை பேர் தான் இருக்காங்க, ஸ்கூல்ல எத்தனை பசங்க படிக்கிறாங்க, அதெல்லாம் வந்து நம்ம ஃபுல்லாக தான் போடுவோம். 19.5 பேர் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம சொல்ல மாட்டோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம வந்து இன்க்ளூசிவான இன்டர்வல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம இங்கே வருவோம். ஓகேங்களா, இப்போ இந்த கொஸ்டினுக்கு வரலாம். இந்த பிரைமரி அட்வான்டேஜ் ஆஃப் யூசிங் எக்ஸ்க்ளூசிவ் கிளாஸ் இன்டர்வல்ஸ். ஓகேங்களா, எக்ஸ்க்ளூசிவ் கிளாஸ் இன்டர்வல்ஸ். ஓகேங்களா, எக்ஸ்க்ளூசிவ் கிளாஸ் இன்டர்வல்ஸ்னா இந்த கண்டினியூஸுக்கு நான் சொல்லேன் பார்த்தீங்களா, அதை தான் சொல்றாங்க. கண்டினியூஸாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா, அதுதான் அவங்க எக்ஸ்க்ளூசிவ் கிளாஸ் இன்டர்வல்னு சொல்றாங்க. அதில் என்ன இருக்கும், 10ல இருந்து 20ன்னு இருக்கும், 20ல இருந்து 30ன்னு இருக்கும். ஓகேங்களா, 20ல இருந்து 30ன்னு இருக்கும். when dealing with the continuous data, இந்த எக்ஸ்க்ளூசிவ் கிளாஸ் தான் நம்ம கண்டினியூஸ் டேட்டான்னு வந்துருச்சுன்னு சொன்னாலே நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கண்டினியூஸ் டேட்டான்னு வந்துருச்சுன்னு சொன்னாலும் நீங்க எக்ஸ்க்ளூசிவ் கிளாஸ் இன்டர்வல் தான் போடணும். அதுவே டிஸ்கிரீட் டேட்டான்னு வந்துருச்சுன்னு சொன்னா, டிஸ்கிரீட் டேட்டான்னு சொல்லி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நீங்க வந்து கண்டிப்பா இன்க்ளூசிவ் தான் போட்டாகணும். ஓகேங்களா, இன்க்ளூசிவ் தான் நீங்க போட்டாகணும். ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்க, இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, 10 to 20 20 to 30 இப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸ் டேட்டா இருந்துச்சுன்னு சொன்னா இது என்ன பண்றாங்கன்னு சொல்றாங்க, சிம்பிளி கால்குலேஷன் த கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி தான் கால்குலேட் பண்றாங்களா, இல்ல. இதுல என்ன பண்றாங்க, they ensure that each data point belongs to exactly one class. இந்த சொல்றாங்க பாத்தீங்களா, எல்லா டேட்டா பாயிண்ட்டும் இங்க நமக்கு டேட்டா பாயிண்ட்னா என்னது, நம்ம இங்க இருந்து ஒரு ஹைட்னு சொன்னா 178.1 178.4 இப்படிலாம் நமக்கு டேட்டா எடுக்கிறோம் இல்லைங்களா, இதுதான் அவங்க டேட்டா செட்னு சொல்றாங்க. 179.5 இந்த மாதிரி டேட்டா எடுக்கிறோம் இல்லைங்களா. இந்த எல்லா டேட்டாவுமே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கிளாஸுக்குள்ள வரும். ஒரு கிளாஸ்னா இந்த 10 to 20ன்ற ஒரு கிளாஸுக்குள்ள வந்திருக்கும், இல்ல 20 to 30ன்ற ஒரு கிளாஸுக்குள்ள வந்திருக்கும். ஆம்பிகுட்டியை வந்து அவாய்ட் பண்ணிடும். கிளாஸ் லிமிட் வச்சுட்டு ஆம்பிகுட்டியை வந்து இது வந்து அவாய்ட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ அதை தான் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆம்பிகுட்டியை வந்து இதில் வந்து அவாய்ட் பண்ணிடுறோம். தே ஆல்வேஸ் ரிசல்ட் இன் ஈக்குவல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஸோ இதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா, இதெல்லாம் தப்பு. தே ஆர் ஈஸியர் டு ரெப்ரசென்ட் பை சார்ட்ஸ், அதெல்லாம் இல்லை. மெயினான ஆன்சர் வந்து உங்களுக்கு என்னன்னு சொன்னா இது வந்து ஆம்பிகுட்டி வந்து தடுக்குது. ஓகேங்களா, இது வந்து ஆம்பிகுட்டி வந்து தடுக்குது. ஸோ ஆன்சர் வந்து பி தான் ஆன்சர். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், பி தான் ஆன்சர். பி தான் ஆன்சர். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் மேட்ச் த டேட்டா கலெக்ஷன் மெத்தட் வித் இட்ஸ் பிரைமரி டேட்டா டைப். ஓகேங்களா, பிரைமரி டேட்டா டைப்பை கூட நீங்க வந்து என்னென்னலாம் எடுத்திருக்கீங்க அது வந்து பிரைமரி டைப்பா வர்றதுல என்னன்னு சொல்றாங்க. நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த டேட்டா கலெக்ஷன் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து டேட்டாவை கலெக்ட் பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ஒன்னு வந்து பிரைமரி டேட்டா இருக்குதுங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, நாங்க வந்து ஒன்னு பிரைமரி டேட்டா எடுப்போம்னு சொல்றாங்க, இன்னொன்னு செகண்டரி டேட்டான்னு எடுப்போம்னு சொல்றாங்க. ஓகேங்களா, செகண்டரி டேட்டான்னு சொல்லி எடுப்போம்னு சொல்றாங்க. இதுல பிரைமரி டேட்டா அப்படின்னு சொன்னா என்னன்னா, நீங்க வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கலெக்ட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ யங் அடல்ட்ஸ் ஒரு 25 வயசுல இருந்து ஒரு 35 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க
மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் யூஸ் பண்றாங்களா, மியூச்சுவல் ஃபண்ட் யூஸ் பண்றாங்களா, இல்லைன்னா இவங்களோட ஸ்டாக் மார்க்கெட்ல இவங்க நிறைய பார்ட்டிசிபேட் பண்றாங்களா, இப்படி நீங்க ஒரு சர்வே எடுக்கணும்னு சொன்னா 25 வயசுல இருந்து 35 வயசு உள்ளவங்கள நீங்க நேர்ல பார்த்து அந்த மாதிரி ஒரு 100 பேர் 200 பேரை நீங்க போய் நேர சந்திச்சு அவங்கள்ட்ட இருந்து நீங்க டேட்டா கலெக்ட் பண்ணுவீங்க இல்லையா, அவங்கள்ட்ட இருந்து நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணணும், டைரக்டா நம்ம டேட்டா கலெக்ட் பண்றோம் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா பிரைமரி டேட்டா கலெக்ஷன் சொல்றாங்க. ஓகேங்களா, பிரைமரி டேட்டா கலெக்ஷன் சொல்றாங்க. இதுவே செகண்டரி டேட்டா கலெக்ஷன் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே யாராவது இந்த மாதிரி ஒரு ரிசர்ச்சை செஞ்சு வச்சு ஏற்கனவே யாராவது ஒருத்தவங்க இந்த மாதிரி ஒரு ரிசர்ச்சை செஞ்சு வச்சு அந்த ரிசர்ச்சோட டேட்டா நமக்கு இருக்கும் பாத்தீங்களா, ஏற்கனவே செஞ்சு வச்ச ரிசர்ச்சோட டேட்டா அவைலபிளா இருக்கும் இல்லைங்களா, அதை பயன்படுத்துறோம் இல்லைங்களா, அப்படி பயன்படுத்துறதா என்ன சொல்றோம்னு சொன்னா செகண்டரி டேட்டான்னு சொல்றோம். ஓகேங்களா, செகண்டரி டேட்டான்னு சொல்றோம். பிரைமரி டேட்டான்னு சொன்னா நம்மளே நேர்ல போய் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்றோம், எல்லா டீடைல்ஸும் நம்மளே வாங்குறோம், அப்ப அது வந்து பிரைமரி டேட்டா. இதுவே இதுவே நம்ம வந்து வேற ஒருத்தவங்கள்ட்ட ஏற்கனவே எடுத்து வச்சதை நம்ம கலெக்ட் பண்றோம் சொன்னா அது வந்து செகண்டரி டேட்டான்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ இதை பார்த்துட்டு நம்ம இங்க உள்ள வந்தோம்னு சொன்னா என்ன சொல்றாங்க, டேட்டா கலெக்டட் ஃப்ரம் பப்ளிஷ்டு கவர்மெண்ட் ரிப்போர்ட்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது என்னவா, டேட்டா கலெக்டட் ஃப்ரம் பப்ளிஷ்டு கவர்மெண்ட் ரிப்போர்ட்ஸ்ல இருந்து வந்திருக்குதான். ஓகேங்களா, ஸோ அப்படி வந்துச்சுன்னு சொன்னா அது வந்து என்னதுன்னு கேட்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் கட் ஆயிடுச்சு, நான் இந்த என்னோட இதை மட்டும் நான் கட் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் கட் ஆயிடுச்சு, அதனால தான். ஓகேங்களா, சரி, இப்போ டேட்டா கலெக்டட் ஃப்ரம் பப்ளிஷ்டு கவர்மெண்ட் ரிப்போர்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அப்போ ஏற்கனவே கவர்மெண்ட் ரிப்போர்ட்ல வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணிருக்காங்க, ஏற்கனவே டேட்டாஸ் வந்து கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணியிருக்காங்க, அதை வந்து அவங்க ரிப்போர்ட் இருக்காங்க. அப்போ இது என்னது நமக்கு தெரியும், இது வந்து என்னன்னா செகண்டரி டேட்டா. ஓகேங்களா, இது வந்து செகண்டரி டேட்டா, அதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஹைட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மெஷர்டு பை த ரிசர்ச்சர். ஒரு ரிசர்ச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஹைட்ஸ் எல்லாத்தையுமே மெஷர் பண்றாங்க. ஓகேங்களா, ஹைட் எல்லாம் மெஷர் பண்றாங்க. அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து பண்றாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் டைம் பண்றாங்க. அப்போ நமக்கு இது என்ன தெரியும், இது வந்து ஒரு பிரைமரி டேட்டான்னு தெரியும். இப்போ பிரைமரியிலே பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல ஒரு டிஸ்கிரீட்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்காங்க, கண்டினியூஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்புறம் குவாலிட்டேட்டிவ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு இதுல மூணுல எதை நம்ம போடணும்னு சொல்லி ஒரு குழப்பம் வரும். நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஹைட்டு வெயிட் இந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னா டேட்டா வந்து நமக்கு வந்து வரிசையா இருக்கும். 78.1, 78.2, 179.3 இந்த மாதிரிலாம் நமக்கு வரும் இல்லைங்களா, அப்போ அது வந்து கண்டினியூஸ் டேட்டா. ஸோ அப்படி பார்த்தோம்னு சொன்னா ஹைட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மெஷர்ட் பை த ரிசர்ச்சர் அப்படின்றது வந்து இதில் வரும், பிரைமரி கண்டினியூஸ் டேட்டால வரும். ஓகேங்களா, பிரைமரி கண்டினியூஸ் டேட்டால வரும். ஓகேங்களா, அடுத்து நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ் கவுண்டட் ஃப்ரம் அ ப்ரொடக்ஷன் லைன் பை அன் இன்ஸ்பெக்டர். ஓகேங்களா, டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ் வந்து கவுண்ட் பண்றாங்க, டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க, ப்ரொடக்ஷன் லைன் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அப்போ அதை வந்து என்ன சொல்றாங்க, இது வந்து ஒரு பிரைமரி டேட்டா. ஓகேங்களா, இதுவும் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க கலெக்ட் பண்றாங்க, டேரக்டா கலெக்ட் பண்றாங்க. ஆனா இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஐட்டமையும் நம்ம தனியா கவுண்ட் பண்ணுவோம். இது 1 ஐட்டம் 2 ஐட்டம் நம்ம கவுண்ட் பண்ண மாட்டோம், எல்லாமே 1 2ன்னு சொல்லி நம்ம தனித்தனியா கவுண்ட் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அப்போ அதனால என்ன சொல்லலாம், இது வந்து பிரைமரி டிஸ்கிரீட் டேட்டான்னு சொல்றோம். ஓகேங்களா, இது வந்து பிரைமரி டிஸ்கிரீட் டேட்டா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா, கடைசியா இருக்கு பாத்தீங்களா, ஆப்ஷன்ஸ் ஆன் பொலிட்டிக்கல் கேண்டிடேட்ஸ் கேதர்டு வயா டெலிஃபோன் சர்வே கண்டக்டட் பை எ ஃபர்ம். ஓகேங்களா, பொலிட்டிக்கல் கேண்டிடேட்ஸ் கேதர் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து நம்ம ஒரு சர்வே கண்டக்ட் பண்றோம். ஓகேங்களா, பொலிட்டிக்கல் கேண்டிடேட்ஸை கேதர் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து ஒரு சர்வே கண்டக்ட் பண்றோம். இந்த சர்வேல வந்து அவங்கள்ட்ட வந்து என்ன மாதிரி ஒப்பீனியன்ஸ் கேட்க போறோம் அப்படின்னு சொன்னா பொலிட்டிக்கல் ரிலேட்டடா சில டீடைல்ஸ் கேட்க போறோம். ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாம் நம்ம எப்படி சொல்ல போறோம் அப்படின்னு சொன்னா பிரைமரி குவாலிட்டேட்டிவ் டேட்டான்னு சொல்றோம். ஓகேங்களா, பிரைமரி குவாலிட்டேட்டிவ் டேட்டான்னு சொல்றோம். ஏன்னா இவங்கள்ட்ட வந்து என்னன்னு சொன்னா நம்ம நம்பர்ஸ்ல நியூமரிக்கல்ல நம்ம வாங்க போறது இல்ல. ஓகேங்களா, நியூமரிக்கலா நம்ம வாங்க போறது இல்ல. நீங்க வந்து அக்ரீடா, ஸோ இந்த மாதிரி இந்த குவாலிட்டேட்டிவ்னு சொன்னா என்னெல்லாம் வரும்னு சொன்னா நார்மலா நம்ம இந்த இதுல கேட்பாங்க தெரியுமா, டு யூ அக்ரி, ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி, ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி அந்த மாதிரிலாம் கேட்பாங்க தெரியுமா. நீங்க சாட்டிஸ்ஃபைடா இருக்கீங்களா, இந்த 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 ப்ராடக்ட்டை பயன்படுத்தல நீங்க சாட்டிஸ்ஃபைடா, இல்லைன்னா டிஸ்சாட்டிஸ்ஃபைடா, இல்லைன்னா இந்த இதை வந்து நீங்க ஒரு 1 to 10ல 1 to 10ல நீங்க வந்து இதை வந்து ரேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எக்ஸலண்டா இருக்குது, புவரா இருக்குது, குட்டா இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் போடுவாங்க தெரியுமா. ஸோ இதெல்லாமே என்னன்னு சொன்ன பாத்தீங்கன்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு 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 நம்பர் கிடையாது. இதுல எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா நம்பரா இருக்காது. இதெல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆட்ரிபியூட்டா தான் இருக்கும். இது ஒரு ஒரு கேரக்டர், ஒரு ஆட்ரிபியூட்டா தான் இது வந்து செயல்படும். ஓகேங்களா, ஸோ அப்ப அந்த மாதிரி நம்ம கலெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அதை வந்து பிரைமரி குவாலிட்டேட்டிவ் டேட்டான்னு சொல்லுவோம். ஓகேங்களா, பிரைமரி குவாலிட்டேட்டிவ் டேட்டான்னு சொல்லுவோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஆன்சர் வந்து ஏ. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று வந்து பி, அதுக்கு அடுத்து செகண்ட் வந்து சி. ஓகேங்களா, செகண்ட் வந்து சி கண்டினியூஸ் டேட்டா, தேர்டு வந்து பார்த்தோம்னு சொன்னா தேர்டு வந்து ஏ. ஓகேங்களா, பிரைமரி டிஸ்கிரீட், ஃபோர்த் வந்து டி. ஓகேங்களா, ஃபோர்த் வந்து டி பிரைமரி டேட்டா. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்
Statement 1. Primary data is information that has already been collected and processed by another agency. ஓகேங்களா? பிரைமரி டேட்டான்றது ஏற்கனவே கலெக்ட் பண்ணி இன்னொரு ஏஜென்சி அனலைஸ் பண்ணதுதானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பட் பீயிங் ரீயூஸ்டு ஃபார் அ நியூ ஸ்டடி. ஓகேங்களா? புது ஸ்டடிக்காண்டி இப்போ நம்ம இதை ரீயூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது நமக்கு தெரியும் இல்லைங்களா? இது பார்த்தாலே நமக்கு தெரியும் இது வந்து தப்பு. பிரைமரி டேட்டானா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம கலெக்ட் பண்ணுறதா நம்ம வந்து பிரைமரி டேட்டான்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து தப்பு. அடுத்து the process of collecting data from every single unit of population. ஓகேங்களா? the process of collecting data from every single unit of population is known as சாம்பிள் சர்வே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து சாம்பிள் சர்வே அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொன்னால், இப்போ வந்து ஒரு சிட்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1000 பேர் இருக்காங்கன்னு சொன்னால், ஒரு சிட்டியில் வந்து 1000 பேர் இருக்காங்கன்னு சொன்னால், அந்த 1000 பேர்ட்டு நீங்கள் ஒருத்தர்கிட்ட நீங்கள் டேட்டா கலெக்ட் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? கலெக்ஷன் டேட்டா ஃப்ரம் எவ்ரி சிங்கிள் யூனிட் ஆஃப் பாப்புலேஷன். மொத்தமே 1000 பேர் தான் இருக்காங்க. அந்த 1000 பேர்லயும் நீங்க ஒருத்தர் விடாம ஒருத்தரையும் போய் உங்க டேட்டாவை சொல்லுங்க சொல்லிட்டு நீங்க எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டீங்க. அப்ப இதை நம்ம என்ன சொல்லணும்னு சொன்னா சென்சஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது வந்து நம்ம சென்சஸ்ன்னு சொல்றோம். ஏன்னா நீங்க ஒருத்தர் விடாம அவ்வளவு பேர்ட்டையுமே நீங்க போய் டீடைல்ஸ் கேட்டுட்டீங்க. அப்போ உங்களுக்கு இதை வந்து சென்சஸ் நம்ம சொல்லுவோம். இதுவே அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏன்னா எவ்ரி சிங்கிள் யூனிட் ஆஃப் பாப்புலேஷன் இஸ் நோன் அஸ் அ சாம்பிள் சர்வேன்னு கேட்குறாங்க. நீங்க ஒரு பாப்புலேஷன்ல இருக்கிற எல்லார்ட்டையுமே கேட்டீங்கன்னு சொன்னா அது வந்து சாம்பிள் சர்வேயா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சாம்பிள் சர்வே கிடையாது. அது வந்து சென்சஸ். ஓகேங்களா? அது வந்து நம்ம எடுத்துக்கிறது சென்சஸ். இப்போ இதுவே எது சாம்பிள் சர்வே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்னு சொன்னா, ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னு தெரியும். சிட்டில வந்து ஒரு 1000 பேர் இருக்காங்க. அப்ப நம்ம சாம்பிளுக்கு ஒரு 500 பேர்ட்ட இருந்து நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு 500 பேர்கிட்ட இருந்து நம்ம வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணலாம். அந்த டேட்டாவை வச்சுக்கிட்டு நம்ம அனலைஸ் பண்ணி மற்ற 500 பேரோட ரிசல்ட்டையும் நம்ம புரிஞ்சு, ஏன்னா இப்போ நம்ம இந்த பாலிடிக்ஸ்ல பார்த்தோம்னு சொன்னா அந்த தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி கணக்கெடுப்பு நடத்துறாங்க இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கணக்கெடுப்பு நடத்துறாங்கன்னு சொன்னா இப்போ இந்தியா ஃபுல்லா எலெக்ஷன் வருதுன்னு சொன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு மக்கள்கிட்டையும் போய் நம்ம பிடிச்சி நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க நம்ம கேட்க போறது இல்ல. அவங்க வந்து ஒரு சாம்பிள் எடுப்பாங்க. அந்த சாம்பிள் எடுத்துக்கிட்டு 140 கோடி மக்கள் இருக்காங்கன்னு சொன்னா அதுல ஒரு சின்ன சாம்பிள் தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல எடுப்பாங்க. எடுத்துக்கிட்டு அந்த சாம்பிளை வச்சுக்கிட்டு தான் மக்கள் வந்து இந்த பார்ட்டிக்கு போட போறாங்க, இந்த பார்ட்டி தான் இன்னைக்கு வின் பண்ண போகுதுன்றத நம்ம டிசைட் பண்றோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இங்கே தான் இந்த சாம்பிள்ன்ற கான்செப்ட் வருது. ஸோ சாம்பிள்ன்றது வந்து மொத்த டேட்டாவையும் நம்ம சர்வே பண்ண மாட்டோம். மொத்த டேட்டாவையும் சர்வே பண்ணா அது வந்து சென்சஸ். கொடுத்துருக்கிற மொத்த பாப்புலேஷன்ல ஒரு சின்ன சாம்பிளை மட்டும் எடுத்தோம்னு சொன்னா அது வந்து நம்ம சாம்பிள்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஓகே, ரெண்டுமே தப்பு. ஓகேங்களா? ரெண்டு டேட்டாவுமே தப்பு. ஆன்சர். Next, which of the following statements accurately reflects a limitation of statistics? ஓகேங்களா? limitation of statistics எது வந்து அக்யூரேட்டா காட்டுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ statistical methods are highly effective for in-depth analysis of a individual unique characteristics. ஓகேங்களா? ஒரு இண்டிவிஜுவலுடைய யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸை அனலைஸ் பண்றதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொன்று, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேன் பி ரிலையபிளி அப்ளைட் டு குவாலிட்டேட்டிவ் டேட்டா லைக் ஹானஸ்டி, பியூட்டி வித்தவுட் எனி ரீசன் ஆஃப் குவான்டிஃபிகேஷன் அப்படி சொல்றாங்க. நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து ஹானஸ்டி, பியூட்டி, நேர்மையா இருக்காரு, இவர் வந்து உண்மையா இருக்காரு, இந்த மாதிரி டேட்டா எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் அனாலிசிஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிசல்ட்ஸ் derived from a sample provide exact and universally the true values ஆஃப் த என்டையர் பாப்புலேஷன். ஓகேங்களா? நீங்க வந்து ஒரு சாம்பிளை எடுத்து நீங்க அதை வந்து அனலைஸ் பண்றீங்க. ஓகேங்களா? அதுல வந்து இன்டர்பிரேஷன் அனலைசிஸ் பண்ணி இன்டர்பிரேஷன் எடுக்கிறீங்கன்னு சொன்னா அது யூனிவர்சலா ட்ரூவா தான் இருக்கும். என்டையர் பாப்புலேஷனுக்கு அதுதான் கரெக்ட்னு சொல்லி நீங்க சொல்லிட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஒன்னு. இன்னொன்னு, கன்க்ளூஷன் drawn from statistical analysis can sometimes be influenced by the personal bias of the investigator. ஓகேங்களா? இன்வெஸ்டிகேட்டருடைய பயஸ். இப்போ வந்து நம்ம வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வந்து நம்ம வந்து போய் வந்து நம்ம சர்வே பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு பார்ட்டி பிடிக்கும்னு சொன்னா நீங்க சர்வே பண்ண போறீங்கன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த பார்ட்டிக்கு எந்த ஏரியால போய் நம்ம வந்து சர்வே பண்ணோம்னு சொன்னா பாசிட்டிவா சொல்லுவாங்க மக்கள்ன்றது நமக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க. ஒரு 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 ஜியாகிரபிக்கல் ஏரியால பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பார்ட்டி மக்கள் தான் இருக்காங்க. ஸோ நம்ம அங்க அவங்கள்ட்ட போய் பேசணும்னு சொன்னா சாதகமா தான் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அங்க போய் பண்றோம் பாத்தீங்களா? அதை வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா பர்சனல் பயஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இதுல லிமிடேஷன் வந்து எது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னு சொன்னா இந்த கடைசியில் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, பயஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? இதுதான் அவங்க கரெக்டாக கொடுத்துருக்காங்க. மிற்றது எல்லாமே தப்பாக கொடுத்துருக்காங்க. இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, பொதுவாக பார்த்தோம்னு சொன்னால் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு பெரிய பாப்புலேஷனுக்கு தான் செய்வாங்களே தவிர ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவலோட யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸை பார்க்கறது இல்லை. ஓகேங்களா? சிங்கிளாக நம்ம யூனிக் இண்டிவிஜுவல் கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம பார்க்கறது இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னா இப்போ இந்த ஹானஸ்டி, பியூட்டி, நேர்மையா இருக்காரு, நல்லவரா இருக்காரு, இல்லைன்னா சாட்டிஸ்ஃபைடா இருக்காரு, டிஸாட்டிஸ்ஃபைடா இருக்காரு அப்படின்ற டேட்டா நம்ம கலெக்ட் பண்றோம் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ டிஸாட்டிஸ்ஃபைடு, சாட்டிஸ்ஃபைடு, அப்புறம் எனக்கு பிடிச்ச கலர் வந்து ப்ளூ, எல்லோ, இப்படிப்பட்ட டேட்டாவெல்லாம் நம்ம மக்கள்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா குவாலிட்டேட்டிவ். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஒரு சொல்லுது.
இந்த குவாலிட்டியை வச்சுக்கிட்டு நம்மளால எந்த அனாலிசிஸுமே செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த இந்த குவாலிட்டியை வச்சுக்கிட்டு நம்ம எந்த அனாலிசிஸும் செய்ய முடியாது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பொதுவா. இப்போ நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா பொதுவா நம்ம வந்து நம்பர்ஸ்ல தான் வச்சிருப்போம். 1, 2, 5, 178, 160 இந்த மாதிரி நம்பர்ஸ்ல நம்ம கலெக்ட் பண்ணி தான் அதோட ஆவரேஜ், மீன், மீடியம், மோடு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ப்ராபபிலிட்டிஸ் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பயன்படுத்தி ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கிறப்ப நம்மளால அப்ளை பண்ணிக்க முடியாது. ஸோ இங்கேயும் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம வந்து ஒரு ஒரு பாப்புலேஷன்லேருந்து ஒரு சாம்பிள் எடுக்கிறோம். ஓகேங்களா? ஒரு பாப்புலேஷன்லேருந்து ஒரு சாம்பிளை எடுத்து அதை நம்ம அனாலிசிஸ் பண்ணிட்டு எல்லா மக்களுக்குமே இந்த பார்ட்டியை தான் பிடிச்சிருக்கு, எல்லா மக்களுக்குமே இந்த ஆக்டர் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு சொல்ல முடியாது. ஒரு ஆவரேஜா நம்ம சொல்லலாம். இந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து ஒரு ஆவரேஜா இவங்களை பிடிச்சிருக்கு, ஆவரேஜா இவங்களை பிடிக்கல நம்ம சொல்ல முடியுமே தவிர இதுதான் உண்மை, இதுதான் நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஃபுல் அண்ட் ஃபுல் இதுதான் கரெக்ட்னு சொல்லி நம்ம பக்காவா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாமே லிமிடேஷன்ஸ். ஓகேங்களா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட லிமிடேஷன்ஸ். ஓகேங்களா? அடுத்து a data set includes the value 20. ஓகேங்களா? ஒரு டேட்டா செட் வந்து வேல்யூ 20ன்ற வேல்யூ வந்து வச்சிருக்குதுங்க. இந்த டேட்டா செட்னு சொன்னா நம்ம என்ன சொல்றாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேல்யூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கிறோம்ல. நம்ம மார்க்னா ஒருத்தர் 10 வாங்கியிருக்காரு, ஒருத்தர் 45, 35 சொல்லி இந்த மாதிரி வாங்கி வைக்கிறாங்கல்ல, மார்க் எல்லாம் மொத்தமா வாங்கி வைக்கிறாங்கல்ல, இதுதான் டேட்டா செட்னு சொல்றாங்க. இந்த டேட்டா செட் தான் சொல்றாங்க. ஓகேங்களா? இதுல இருக்கிற ஒன்னொன்னு டேட்டா. ஓகேங்களா? டேட்டா செட்னு சொல்றாங்க. if this data set is being grouped into எக்ஸ்க்ளூசிவ் டைப் கிளாஸ் இன்டர்வல். ஓகேங்களா? எக்ஸ்க்ளூசிவ் டைப் கிளாஸ் இன்டர்வலா இவங்க குரூப் பண்ண போறாங்களா? அப்படின்னா எப்படி வச்சிருப்பாங்க? 10ல இருந்து 20, 20ல இருந்து 30 இப்படி வச்சிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? 10ல இருந்து 20, 20ல இருந்து 30ன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. வேர் ஒன் இன்டர்வல் இஸ் 10 to 20. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்றாங்க? ஒரு இன்டர்வல் வந்து 10ல இருந்து 20 தான், இன்னொரு இன்டர்வல் 20ல இருந்து 30 தான். ஓகேங்களா? இப்போ இன்டு விச் இன்டர்வல் வுட் பி த வேல்யூ 20 பி பிளேஸ்ட். ஓகேங்களா? 20ன்னு ஒரு வேல்யூ இருக்குதான், அந்த வேல்யூவை நான் எந்த இன்டர்வல்ல அவங்க பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ நமக்கு தெரியும் இல்லைங்களா? கண்டினியூஸ்னு சொல்லி பார்த்துட்டோம். அதாவது எக்ஸ்க்ளூசிவா இருக்குது அப்படின்னு சொன்னாலே கிளாஸ்ல இந்த அப்பர் லிமிட்டை நம்ம தூக்கிடுவோம். இந்த அப்பர் லிமிட்டை உள்ள இன்க்ளூட் பண்ண மாட்டோம். லோயர் லிமிட்டை மட்டும் தான் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். அப்போ இந்த 20 to 30 இருக்கு பாத்தீங்களா? அதுல நம்ம லோயர் லிமிட் 20 தானே இன்க்ளூட் பண்ணுவோம். அப்போ இந்த 20ன்றது எங்கே வரும்? இந்த லோயர் லிமிட்ல தான் வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த 20ன்றது லோயர் லிமிட்ல தான் வரும். ஸோ அப்போ ஆன்சர் என்னது இதுக்கு? 20 to 30. ஓகேங்களா? ஆன்சர் வந்து பி. ஆன்சர் வந்து பி, 20 to 30. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பிடிச்சிருந்துச்சுன்னா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், which of the following best represents the value used to typify the data within a class interval? ஓகேங்களா? ஒரு கிளாஸ் இன்டர்வல் often calculated as the average of upper and lower class limits. ஓகேங்களா? upper and lower class limits ஓட ஆவரேஜை கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்றோம். அந்த விஷயம் இதுல எதுன்னு சொல்லி கேட்கறாங்க. ஆவரேஜா அப்பரையும் லோயர் கிளாஸ் லிமிட்டோட ஆவரேஜ் நம்ம வந்து பாக்குறோம் ஒரு இடத்துல. அது வந்து எதுல பண்றோம்? கிளாஸ் லென்த்ல அப்படி ஆவரேஜ் பாக்குறோமா, கிளாஸ் வித்ல பாக்குறோமா, கிளாஸ் மார்க்ல பாக்குறோமா, ஃப்ரீக்வன்சில பாக்குறோமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதுல ஆன்சர் என்ன சொல்லி பார்த்தோம்னு சொன்னா நம்ம கிளாஸ் மார்க்ல இப்படி பண்றோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கிளாஸ் மார்க்ல பண்றோம். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ வந்து ஒரு 10ல இருந்து 20 அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் வச்சுக்கோங்களேன். இதுல இந்த மிடில் வேல்யூ என்ன வரும்ன்றதை கால்குலேட் பண்றாங்க. அதை தான் வந்து கிளாஸ் மார்க்னு சொல்றாங்க. மிடில்ல வந்து என்ன வேல்யூ வரும் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா? அதை தான் இந்த கிளாஸ் மார்க். ஸோ இதுக்கு ஃபார்முலா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா 10 + 20. ஓகேங்களா? 10 + 20 டிவைட் பை 2. ஓகேங்களா? 10 + 20 டிவைட் பை 2. ஸோ இது போட்டோம்னு சொன்னா இந்த ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ என்ன வரும்? 30 டிவைட் பை 2 வந்து 15. ஓகேங்களா? ஸோ சென்டர்ல இருக்கிறது வந்து 15 எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதை வந்து கிளாஸ் மார்க் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், statement 1. In an inclusive type class interval system such as 60 to 69 and 60 and 69 are both 60 and 69 are included. ஓகேங்களா? என்ன சொல்றாங்க? இது வந்து என்னவா? இன்க்ளூசிவ் டைப் கிளாஸ் இன்டர்வலாம். ஓகேங்களா? இன்க்ளூசிவ் டைப் கிளாஸ் இன்டர்வலாம். அப்போ 60, 65 சொல்லி ஒரு கிளாஸ் இன்டர்வல் இருந்துச்சுன்னு சொன்னா அதுல போத் 60 and 69 ஆர் இன்க்ளூடட். ஓகேங்களா? ரெண்டுமே அப்ப இன்க்ளூட் ஆயிருக்கும். நமக்கு தெரியும் இல்லைங்களா? போத்துமே இன்க்ளூசிவ் டைப்னா ரெண்டுமே இன்க்ளூட் ஆயிருக்கும். ஸோ அப்போ இது வந்து நம்ம கரெக்ட்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து the class length for an interval. ஓகேங்களா? 0 to 9. ஓகேங்களா? class length for an interval 0 to 9 is 9 ஆன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கிளாஸ் இன்டர்வல் நம்ம வந்து எப்படி இதோட லென்த், அதாவது கிளாஸ் லென்த்னா என்ன சொல்றாங்கன்னா இப்போ 0 to 9னா இதுல வந்து எந்தெந்த டேட்டாவெல்லாம் நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 0 to 9னா நம்ம என்னெல்லாம் எந்தெந்த டேட்டாலாம் இதுல போடுறோம்? 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இந்த டேட்டா எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த டேட்டாக்குள்ள வந்துடும்.
ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த டேட்டா எல்லாமே பார்த்தோம்னு சொன்னா, இந்த டேட்டாக்குள்ள வந்துரும். ஓகேங்களா? ஸோ அப்ப இது வருது அப்படின்றப்போ, இது இப்படி வருதுன்றப்போ, இது எல்லாத்தையும் நீங்க ஒண்ணொண்ணா பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன வருது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகேங்களா? ஸோ 10 வருது. ஸோ இன்க்ளூசிவா இருக்கிறப்போ, இதுல வந்து எவ்வளோ வரும்? 10 வரும். அவங்க என்ன குடுத்துருக்காங்க? இன்க்ளூசிவ் டைப்ல உங்களுக்கு கிளாஸோட லென்த் வந்து 9 தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? புரியுதாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த கிளாஸோட லென்த்ன்னு என்ன சொல்றாங்கன்னா, இந்த 0 டூ 9 இருக்குதுன்னு சொன்னா, கிளாஸோட லென்த்ன்னு சொல்லி எத சொல்றாங்கன்னு சொன்னா, இதுல எத்தன டேட்டாவ நம்மளால போட முடியும்? எத்தன டேட்டாவ நம்ம போட முடியும்? ஸோ அதுதான் அந்த லென்த்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இதுல பார்த்தோம்னு சொன்னா, இதுல எத்தன லென்த் நம்ம போட முடியும்? 0லேருந்து 9 வரைக்கும் போட முடியும். அப்ப 0லேருந்து 9 வரைக்கும் சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, எத்தன போட முடியும் நம்மளால? 10 வரைக்கும் போட முடியும். இதுக்கு வந்து அவங்க ஃபார்முலா மாரி சொல்றாங்க. ஃபார்முலா வந்து எப்படி சொல்றாங்கன்னா, இப்ப 0 டூ 9ன்னு குடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க 9 மைனஸ் 0 பிளஸ் 1ன்னு போட்டுக்கிட்டீங்கன்னு சொன்னா போதும். இன்க்ளூசிவ் மெத்தட்ல உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 9 மைனஸ் 0 இருக்கு. 0 டூ 9 சொன்னா, நீங்க வந்து அத எப்படி படுத்துக்கணும்? 9 மைனஸ் 0 போட்டுட்டு, அது கூட ஒரு 1 வந்து நீங்க ஆட் பண்ணிக்கணும். இதுவே நீங்க கன்டினியூஸ் மெத்தட்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 டூ 20ன்னு குடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து கன்டினியூஸ் மெத்தட்ன்னு குடுத்துருக்காங்கன்னா, நீங்க கிளாஸோட லென்த்த கண்டுபிடிக்கணும்னு சொன்னா, டைரக்ட்டா மைனஸ் மட்டும் பண்ணி எழுதிட்டீங்கன்னா போதும். 10 தான். டைரக்ட்டா நீங்க மைனஸ் மட்டும் பண்ணி எழுதிட்டீங்கன்னா போதும். இதுவே நீங்க இன்க்ளூசிவ் மெத்தடா இருந்துச்சுன்னு சொன்னா, மைனஸ் பண்ணிட்டு, அது கூட 1யும் ஆட் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணிட்டு 1யும் ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட். ஸோ இதில் ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ட்ரூ, செகண்ட் வந்து தப்பு. ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ட்ரூ, செகண்ட் ஒன்று வந்து ராங். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் கிளாஸ் இன்டர்வல்ஸ். ஓகேங்களா? கிளாஸ் இன்டர்வல்ஸ்ல இதெல்லாம் என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ், இதெல்லாம் ட்ரூவா இந்த மாதிரி கேட்குறாங்க. ஓகேங்களா? எக்ஸ்க்ளூசிவ் டைப் கிளாஸ் இன்டர்வல்ஸ் ஆர் டிபிக்கலி யூஸ்ட் வென் த டேட்டா இஸ் கண்டினியூஸ். ஓகேங்களா? இப்போ வந்து டேட்டா வந்து கண்டினியூஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். டேட்டா கண்டினியூஸாக இருக்குதுன்னு சொன்னால், அங்கே வந்து நம்ம என்ன என்ன டைப் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம்? எக்ஸ்க்ளூசிவ் டைப் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து கரெக்ட். ஓகேங்களா? எப்பெல்லாம் கண்டினியூஸ் டேட்டா வருதா, அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டினியூஸ் டேட்டான்னு சொன்னால் நம்ம எக்ஸ்க்ளூசிவ் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். எக்ஸ்க்ளூசிவ் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, இதுவே கண்டினியூஸ் இல்லாமல் டிஸ்கிரீட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால், டிஸ்கிரீட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால், அது வந்து நம்ம இன்க்ளூசிவ் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இந்த கிளாஸ் மார்க் ஃபார் த இன்டர்வல் 20 டு 30. ஓகேங்களா? கிளாஸ் மார்க் ஃபார் த இன்டர்வல் 20 டு 30 வந்து 25 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கிளாஸ் மார்க் வந்து 20 டு 30 வந்து இன்டர்வல் வந்து 25 கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்கனாலே தெரியும் இல்லைங்களா? 20 ப்ளஸ் 30 வந்து 50, டிவைட் பை 2 வந்து 25. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் இது கரெக்ட் தான். ஓகேங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். கிளாஸ் மார்க் ஃபார் த இன்டர்வல் 20 டு 30 இதுவும் கரெக்ட் தான். If converting inclusive classes to exclusive, the new lower limit LCL is often old LCL 0.5 and new upper class limit UCL is old UCL plus 0.5, assuming the gap is 1. ஓகேங்களா? இது வந்து புதுசு, நான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டா. இதுல என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நீங்க வந்து இன்க்ளூசிவ் கிளாஸ்ல இருந்து சில டைம்ல வந்து பாத்தீங்க சொன்னா, நீங்க இன்க்ளூசிவ் கிளாஸ் போட்டிருப்பீங்க. ஓகேங்களா? இன்க்ளூசிவ் கிளாஸ் போட்டிருப்பீங்க. அதுல இருந்து நீங்க வந்து கன்டினியூஸ் கிளாஸுக்கு நீங்க மாறணும்னு சில டைம் தோணும். சில டைம் அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும். ஓகேங்களா? அந்த மாதிரி நேரத்துல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இன்க்ளூசிவ் கிளாஸ்ன்னு சொல்லி நீங்க எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா 10 டு 10 டு 19 அந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? 10 டு 19 அந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னு வச்சுப்போம். செகண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க? 20 டு 29 போடுவாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 20 டு 29 அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதுவே நீங்க கண்டினியூஸ்ல போட்டிருந்தாங்கன்னு சொன்னா, அவங்க எப்படி போடுவாங்க? இப்படி ஒன்று இருக்குது பாத்தீங்களா? இதை வந்து நீங்க கண்டினியூஸா மாத்துங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கிளாஸை நீங்க கண்டினியூஸா மாத்தி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கண்டினியூஸா இருந்துச்சுன்னு சொன்னா, நமக்கு தெரியும் இந்த அப்பர் லிமிட்டும் இந்த லோயர் லிமிட்டும் ஒரே வேல்யூவா இருக்கணும். ஓகேங்களா? அப்பர் லிமிட்டும் லோயர் லிமிட்டும் நமக்கு வந்து ஒரே வேல்யூவா வரணும். சரி, அப்ப அதை வந்து நீங்க எப்படி கொண்டு வரது அப்படின்னு சொன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த 19க்கும் 20க்கும் இருக்குது பாத்தீங்களா டிஃபரன்ஸ்? 19க்கும் 20க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஸோ அதை எடுத்துக்கணுமா? அது வந்து என்னது? 1. ஸோ இதை வந்து நம்ம 2ஆல டிவைட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? 2ஆல டிவைட் பண்ணிக்கிட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? 0.5 கிடைக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 0.5 கிடைக்கும். ஸோ என்ன பண்ணணுமா? இந்த 19 இருக்குது பாத்தீங்களா? இந்த 19 இருக்குது இல்லைங்களா? இதுல கூட வந்து நம்ம வந்து ஒரு 0.5 வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது கூட வந்து நம்ம 0.5 வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ 0.5. ஸோ 19.5 மாறிடும். ஸோ இதுல இருந்து பாத்தீங்க, இந்த 20ல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 0.5 மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுவும் 19.5 மாறிடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஸோ என்ன அடுத்த தடவை வர்றப்ப என்ன பண்ணுறோம்? இது வந்து 19.5, 10 டு 19.5, அப்புறம் 19.5ல இருந்து 29.5க்கு போயிடும். ஓகேங்களா? இப்படி தான் இன்க்ளூசிவ்ல இருந்து கண்டினியூஸா இப்படி தான் மாற்ற முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ 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 இந்த 3 கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். ஓகேங்களா? ஆன்சர் வந்து 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை த calculation or concept that does not directly use the total frequency in its primary formula
ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் பிலோ. ஓகேங்களா? இந்த இந்த ஒரு 4 விஷயம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதில் வந்து டோட்டல் ஃப்ரீக்வன்சி அப்படின்ற கான்செப்டை வந்து யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, எதில் வந்து யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? அதில் என்னன்னா, இப்போ நம்ம இந்த ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்னு இருக்குது பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்னு இருக்குது பார்த்தீங்களா? இதில் வந்து என்ன வரும்னு சொன்னால், இப்போ 10 to 20, 20 to 30, 30 to 40 இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம உதாரணத்துக்கு மார்க் வச்சு பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா? இப்போ இதில் ஒரு 5 பேர் இருக்காரு, இதில் ஒரு 10 பேர் இருக்காங்க, இதில் ஒரு 20 பேர் இருக்காங்கன்னு சொன்னால், டோட்டல் ஃப்ரீக்வன்சி இப்போ இதில் எவ்வளவு? டோட்டல் ஃப்ரீக்வன்சி எவ்வளவு? 30, 35 பேர். ஓகேங்களா? 35 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? 35 பேர் இருக்காங்க. ஸோ இந்த இந்த இதை வச்சுக்கிட்டு ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறாங்க. ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொன்னால், இந்த ஒன்னொன்றுக்குமே ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கலாம். ஸோ 5/35 இதுதான் இந்த இதோட ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. அதாவது 35 பேர் இருக்கிறதுல இந்த 10லேருந்து 20 எத்தனை பேர் வந்திருக்காங்க? ஓகேங்களா? 35 பேர் இருக்கிறதுல இந்த 10லேருந்து 20க்குள்ள எவ்வளவு? அதே மாதிரி 20லேருந்து 30 பேர் எவ்வளவு? அப்போ 10/35. அதே மாதிரி 20/35. இதோட நீங்க பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னு சொன்னா நீங்க இன்டூ 100 போட்டீங்கன்னா போதும். இன்டூ 100 போட்டீங்கன்னு சொன்னா இதோட பெர்சன்டேஜ் கிடைச்சிரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதோட பெர்சன்டேஜ் கிடைச்சிரும். ஸோ இப்படி தான் நம்ம ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறோம், பெர்சன்டேஜ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறோம். அப்போ இந்த ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபார்முலால நமக்கு டோட்டல் ஃப்ரீக்வன்சி வந்துருது. ஓகேங்களா? டோட்டல் ஃப்ரீக்வன்சி வந்துருது. இப்போ கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி நீங்க கண்டுபிடிக்கிறீங்கன்னு சொன்னா, கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறீங்கன்னு சொன்னா அப்பவும் நம்மளோட டோட்டல் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிப்பாங்க. ஓகேங்களா? அப்பவும் டோட்டல் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிப்பாங்க. ஸோ கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிலையும் வந்துரும். ஆனா இந்த ஃப்ரீக்வன்சி டென்சிட்டின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? இந்த ஃப்ரீக்வன்சி டென்சிட்டின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? இதுல தான் பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம டோட்டல் ஃப்ரீக்வன்சி நம்ம வந்து பயன்படுத்த மாட்டோம். ஓகேங்களா? டோட்டல் ஃப்ரீக்வன்சி பயன்படுத்த மாட்டோம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஃப்ரீக்வன்சி டென்சிட்டி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஃப்ரீக்வன்சி டென்சிட்டி தான் ஆன்சர். ஃப்ரீக்வன்சி டென்சிட்டியோட ஃபார்முலா என்னன்னு சொன்னா, இந்த ஃப்ரீக்வன்சி இருக்கு பார்த்தீங்களா? ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஃப்ரீக்வன்சி டிவைடட் பை அந்த கிளாஸோட விட்த். ஓகேங்களா? கிளாஸோட விட்த் இல்லைனா கிளாஸோட லென்த் இருக்குது பார்த்தீங்களா? அதை வச்சு டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ இதோட கிளாஸோட லென்த்னா என்னது? நம்ம இது வந்து இப்போ கண்டினியூஸ் டைப்ல போட்டிருக்கோம். இப்போ நம்ம கண்டினியூஸ் டைப்ல போட்டிருக்கோம். கண்டினியூஸ் டைப்ல போட்டிருக்கோம்னு சொன்னா நம்ம டேரக்டா மைனஸ் பண்ணி எழுதிட வேண்டியதான். 20 - 10 வந்து 10. ஓகேங்களா? ஸோ இதை தான் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா பெர்சன்டேஜ் ஃப்ரீக்வன்சின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பெர்சன்டேஜ் ஃப்ரீக்வன்சி சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதுங்களா? குழப்பற மாதிரி இருக்குதா? ஏதாவது சொல்லலாமா? அமைதியா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? In a survey of 10 families, the number of post graduates were. ஓகேங்களா? ஒரு 10 ஃபேமிலியில எடுக்கிறாங்க. அந்த 10 ஃபேமிலியில போஸ்ட் கிராஜுவேட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஃபேமிலியில எப்படி இருக்காங்க? ஒரு ஃபேமிலியில யாருமே இல்லையா? ஒரு ஃபேமிலியில ஒருத்தங்க 3 பேரு. அப்புறம் 2 நிறைய ஃபேமிலியில 2 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? 2 பேரா இருக்காங்க. அப்போ வாட் இஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃபேமிலிஸ் வித் எக்ஸாக்ட்லி 2 போஸ்ட் கிராஜுவேட்ஸ்னு கேட்குறாங்க. ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃபேமிலிஸ் வித் எக்ஸாக்ட்லி 2 போஸ்ட் கிராஜுவேட்ஸ். அப்பனா இப்போ ஃப்ரீக்வன்சின்னு நம்ம கேட்டாங்க இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரீக்வன்சின்னு கேட்குறப்போ இது வந்து எத்தனை தடவை ரிப்பீட் ஆகுதுன்றது தான் அர்த்தம். ஓகேங்களா? எத்தனை தடவை ரிப்பீட் ஆகுதுன்றதா நம்ம அர்த்தம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்குது? 2 வந்து 1, 2, 3, 4 4 தடவை ரிப்பீட் ஆயிருக்குது. ஓகேங்களா? 4 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ இதோட ஆன்சர் என்னது? 4. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதுங்களா? யாராவது ரெஸ்பாண்ட் பண்ணலாமா? ஓகே. A frequency distribution where the variable can take any value. ஓகேங்களா? It can take any value within a certain range. ஓகேங்களா? within a certain range and these values are expressed in class intervals is best described ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஒரு frequency distributionல வேரியபிள் வந்து எந்த வேல்யூ வேணா எடுத்துக்கலாமா? ஒரு சர்டன் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா ஒரு 10ல இருந்து ஒரு 50ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா இந்த ரேஞ்சுக்குள்ள என்ன வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாமா? அப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொன்னா அது வந்து எதுல வருது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. டிஸ்கிரீட் ஃப்ரீக்வன்சியா, கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சியா, கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியா, ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியான்னு கேக்குறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கியூமுலேட்டிவ் கேக்குறாங்க. இப்போ நமக்கு என்ன தெரியும்? இப்போ நீங்க டிஸ்கிரீட்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. டிஸ்கிரீட் ஃப்ரீக்வன்சியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து 10ல இருந்து 19ன்னு போட்டுக்கலாம். அப்புறம் 20ல இருந்து 29ன்னு போடலாம். ஆனா இந்த 19க்கும் 20க்கும் நடுவுல இருக்கிற ஒரு வேல்யூ நீங்க போட முடியுமா? போட முடியாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 19க்கும் 20க்கும் நடுவுல 19.1 இருக்குது, 19.2 இருக்குது, 19.3 இருக்குது. இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் இந்த வேல்யூலாம் நம்மளால போட முடியுமா? நம்மளால போட முடியாது. அப்போ இவங்க என்ன சொல்றாங்க? வேர் த வேரியபிள் கேன் டேக் எனி வேல்யூ. எந்த வேல்யூயும் எடுக்க முடியுமா? எந்த வேல்யூயும் எடுக்க முடியும் வித்தின் எ சர்டன் ரேஞ்ச். அவங்க என்ன கேட்குறாங்க? எந்த வேல்யூயும் எடுக்கணுங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு சொன்னா என்னது? டிஸ்கிரீட்ல முடியாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லைங்களா? 19க்கும் 20க்கும் நடுவில் இத்தனை வேல்யூஸ் இருக்குது. அது இது எடுக்காது. அப்போ நமக்கு தெரியும் இல்லைங்களா? கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்ல தான் இங்கே 19 கொடுத்துருப்பாங்க, இங்கேயும் 19 இருக்கும், இங்கேயும் 19 இருக்கும், இங்கேயும் 19 இருக்கும். ஸோ நீங்க ஒரு புள்ளி விவரம் விடாம நீங்க வந்து சேர்க்கணும்னு சொன்னா நீங்க கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் தான் போக முடியும், டிஸ்கிரீட்டுக்கு போக முடியாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதுங்களா? நெக்ஸ்ட். ஸோ ஆன்சர் வந்து கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்.
which of the following statistical measures would be most directly impacted by an error in calculating the width class ஓகேங்களா width class கண்டுபிடிக்கிறப்போ for one or more intervals ஓகேங்களா நீங்க width கண்டுபிடிக்கிறப்போ எதனால எரர் வரும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. which of the following statistical measures would be most directly impacted by an error in calculating the width class ஓகேங்களா ஒரு கிளாஸோட width நம்ம 10ல இருந்து 20ன்னு ஒன்று கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அது என்னது கண்டினியூஸா இருந்துச்சுன்னு சொன்னா அது வந்து 10. இதுவே இன்க்ளூசிவா இருந்துச்சுன்னு சொன்னா 10 + 1 11ன்னு போடுவோம். ஸோ இந்த வித்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்களா, இந்த வித்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்களா, அதை இங்கே உள்ள ஃபார்முலால போடுறோமா, இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா 4, இதில் உள்ள ஃபார்முலால போடுறோமா. சப்போஸ் இதில் ஏதாவது ஒன்று நம்ம தப்பா போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த கால்குலேஷன் இந்த வித்து கால்குலேஷன் நம்ம தப்பா போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதுல இருக்கிற ஏதோ ஒன்று தான் அஃபெக்ட் ஆகுமா. இந்த வித்து கால்குலேஷன் நம்ம தப்பா போட்டோம்னு சொன்னா இதுல இருக்க ஏதோ ஒன்று தான் அஃபெக்ட் ஆகுமா. அது என்னதுன்னு கேட்குறாங்க ஓகேங்களா. அது வந்து என்னதுன்னு கேட்குறாங்க. டோட்டல் ஃப்ரீக்வன்சி அஃபெக்ட் ஆகுமா, அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா எத்தனை பேர் வந்து அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்கோம். 10லேருந்து 20 வரைக்கும் ஒரு 3 பேர், 20லேருந்து 30 வரைக்கும் ஒரு 4 பேர், இப்படி தான் போட்டிருப்பாங்க. அப்போ நீங்கள் டோட்டல் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறப்போ இது அஃபெக்ட் ஆக போகிறது இல்லை. ஸோ அஃபெக்ட் ஆகாது. அப்போ இது தப்பு. ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறப்போ என்ன பண்ணுவீங்க, 7 நீங்கள் இங்கே பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் 3/7 4/7 இப்படி தான் நீங்கள் ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிப்பீங்க. ஸோ ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிலையும் அஃபெக்ட் ஆகாது. ஆனால் இந்த ஃப்ரீக்வன்சி டென்சிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ரீக்வன்சி டென்சிட்டி நம்ம என்ன போடுவோம், ஃப்ரீக்வன்சி டிவைடட் பை 3னா 3 டிவைடட் பை நம்மளுடைய கிளாஸோட வித்து ஓகேங்களா, கிளாஸோட வித்தை போடுவோம். ஸோ இப்போ 10னா 10. ஸோ எந்த ஃபார்முலா வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னால் ஃப்ரீக்வன்சி டென்சிட்டி தான் அஃபெக்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து சி ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஆன்சர் வந்து சி. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு ரிசர்ச்சர் இஸ் ஸ்டடிங் த ஆவரேஜ் டைம் இன் ஹவர்ஸ் ஓகேங்களா, ஆவரேஜ் டைம் இன் ஹவர்ஸ் ஓகேங்களா, ஸ்டூடெண்ட்ஸ் இன் பர்டிகுலர் சிட்டி ஸ்பெண்ட் ஆன் சோஷியல் மீடியா ஓகேங்களா. ஒரு பர்டிகுலர் சிட்டியில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ நேரம் சோஷியல் மீடியாவில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து ஸ்டடி பண்ணுறாங்க ஓகேங்களா. அப்படி ஸ்டடி பண்ணுறப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஷீ கலெக்ட்ஸ் டேட்டா ஃப்ரம் 500 ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா. 500 ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து அவங்க டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்க. ஃப்ரம் வேரியஸ் ஸ்கூல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி இந்த சிட்டி ஓகேங்களா, வேரியஸ் ஸ்கூல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. இப்போது in this study which of the following best describes the 500 students ஓகேங்களா. in this study which of the following best describes the students கேக்குறாங்க. பாப்புலேஷன்ன்றது டிஸ்கிரைப் பண்ணுதா, பிரைமரி டேட்டான்றது டிஸ்கிரைப் பண்ணுதா, சாம்பிள்ன்றது டிஸ்கிரைப் பண்ணுதா, வேரியேட் அப்படின்றது டிஸ்கிரைப் பண்ணுதா ஓகேங்களா. இதுக்கு யாருக்காவது ஆன்சர் சொல்லலாமா, யாராவது சொல்லலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க என்ன சொல்றாங்க, ஷி கலெக்ட்ஸ் டேட்டா ஃப்ரம் 500 ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா. வேற ஸ்கூல்ல இருந்து 500 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்து அவங்க டேட்டாவை கலெக்ட் பண்றாங்களாம். அப்போ இது வந்து எதுல வரும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஓகேங்களா. இது வந்து எதுல வரும்னு சொல்லி கேட்கறாங்க. உங்களுக்கு யாருக்காவது ஆன்சர் தெரியுதுங்களா, சொல்லலாமா? இது வந்து பாப்புலேஷன்ல வருமா, பிரைமரி டேட்டால வருமா, சாம்பிளா வருமா, வேரியேட்டா வருமான்னு கேட்கறாங்க. ஸோ இப்போ வந்து நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஓகேங்களா. வேற ஸ்கூல்ஸ், ஒரு சிட்டின்னு பார்த்தா நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கும். அந்த ஸ்கூல்ஸ்லேருந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, மொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சாம்பிள் எடுத்து கலெக்ட் பண்ணுறாங்க. 500 பேர் சாம்பிள் எடுத்திருக்காங்க. மொத்தம் ஒரு சிட்டியில் ஸ்கூல்ஸில் இருந்து ஸ்டூடெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் லேக்ஸில் இருப்பாங்க, இல்லைனா தௌசண்ட்ஸில் இருப்பாங்க ஓகேங்களா. தௌசண்ட்ஸில் இருக்காங்கன்னு வச்சுப்போம். அதுலேருந்து அவங்க வந்து ஒரு சாம்பிள் தான் 500 எடுத்திருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து என்னது, சாம்பிள் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆன்சர் வந்து சாம்பிள் ஓகேங்களா. Which of the following represents a characteristic that changes or varies over time or across different individuals or items ஓகேங்களா. இதுல வந்து எது வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஓகேங்களா. which of the following represents characteristics that change or varies over time or across different individuals or items ஓகேங்களா. எதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுல வந்து attribute மாறுமா, வேரியேட் மாறுமா, கிளாஸ் மார்க் மாறுமா, பாப்புலேஷன் மாறுமா ஓகேங்களா. எது மாறும் ஃப்ரெண்ட்ஸ், யாரா சொல்லலாமா எது மாறும்னு சொல்லிட்டு? யாரா சொல்லலாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஆட்ரிபியூட்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த ஆட்ரிபியூட்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது வந்து என்ன எதெல்லாம் மீன் பண்ணுறாங்கன்னு சொன்னால், இப்போ சும்மா ஒரு ஒரு காருன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காரோட கலரு, அந்த காரில் என்னெல்லாம் இருக்குது, ஏபிஎஸ் இருக்குது, நான் ஏபிஎஸ்ஸாக இருக்குது, அதுக்கப்புறம் அதில் ஏசி இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறோம் இல்லைங்களா. இப்போ மேரிடுன்னு ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொன்னால், அவங்க மேரேஜ்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், மேரேஜ் ரிலேட்டடாக நம்ம சொல்கிறப்ப சிங்கிளாக இருக்காங்க, இல்லை டிவோர்ஸ்டாக இருக்காங்க, இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ ஒன்றுலேயே நம்ம இந்த கேரக்டர்ஸை பற்றி பேசுகிறோம் இல்லைங்களா. ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், என்ன கலரு, ப்ளூ கலரா, ஒயிட் கலரா,
ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம கேரக்டர்ஸை பற்றி சொல்கிறோம் இல்லைங்களா, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குது, எது பிடிக்கல, எல்லாமே இந்த குவாலிட்டேட்டிவ்ல நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, குவாலிட்டேட்டிவ்ல சொல்கிறோம் இல்லைங்களா, குவான்டிடேட்டிவாக சொல்லாமல் குவான்டிடேட்டிவ்னு சொன்னால் குவான்டிடேட்டிவ்னா நம்ம நம்பர்ஸில் சொல்லிடுவோம் ஓகேங்களா, 1 2 நம்பர்ஸில் சொல்லுவோம், அது குவான்டிடேட்டிவ். குவாலிட்டேட்டிவ்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதோட கலரு எங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஆட்ரிபியூட்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் ஆட்ரிபியூட்னு சொல்கிறாங்க. இதுவே வேரியேட் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, இது வந்து வேரியேட்னா என்னன்னு சொன்னால் இப்போ நம்ம சேலரி வாங்குறோம். சேலரி வந்து நம்ம மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஒரு இடத்துலயும் நமக்கு வந்து சேலரி வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாரி மாறிக்கிட்டே இருக்கிற விஷயங்கள வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, வேரியேட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? வேரியேட் அப்படின்றது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஆட்ரிபியூட்ன்றது வந்து கலரு, புடிச்ச கலரு, புடிக்காத கலரு, எனக்கு புடிச்சிருக்குது, புடிக்கல இந்த மாரி நம்ம பேசுறோம் இல்லைங்களா? இந்த மாரி அவங்க ஹானஸ்ட்டா இருக்காரு, அவங்க அழகா இருக்காங்க, அழகா இல்ல இந்த மாரி நம்ம விஷயங்கள் பேசுறோம் இல்லைங்களா? ஸோ அத வந்து ஆட்ரிபியூட்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அத வந்து ஆட்ரிபியூட்ன்னு சொல்றாங்க. இதுவே வேரியேட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொன்னா, இப்ப சேலரி ஒருத்தவங்களுக்கு கிடைக்கிற சேலரி ஒரு ஒரு டைம்ல அது வந்து மாறும். ஸோ இந்த மாரி மாறிக்கிட்டே இருக்கிற விஷயங்கள வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, வேரியேட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? இதுதான் வேரியேட்ன்னு சொல்றாங்க. அடுத்து நீங்க கிளாஸ் மார்க்ன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா சொன்னா, நம்ம வந்து ஒரு ஒரு இதுல வந்து மீடியம் பார்க்குறோம். ஒரு ஒரு மிட் வேல்யூ 10லேருந்து 20 இருக்குதுன்னு சொன்னா, அதுல வந்து மிட் வேல்யூ என்னன்னு சொல்லி பார்க்கறதுக்கு தான் நம்ம கிளாஸ் மார்க் யூஸ் பண்ணுவோம். பாப்புலேஷன் சொன்னா, நம்ம குடுத்திருக்கிற டோட்டல் டோட்டல் பாப்புலேஷன் மொத்தமா இந்த ஏரியால இவ்வளோ மக்கள் இருக்காங்க. அதுல நம்ம எவ்வளோ எடுப்போம். ஸோ அது அந்த டோட்டலா இருக்கிறது தான் நம்ம வந்து பாப்புலேஷன் சொல்றோம். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? புரியுதுங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓகேங்களா? நெக்ஸ்ட் போலாமா? ஸோ வேரியேட்னா எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வேரியேட்ன்றது நம்பர்ஸ்ல தான் இருக்கும். இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வேரியேட் நம்பர்ஸ்ல இருக்கும். மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ இப்போ இது பார்த்துருந்தோம் இல்லைங்களா? இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். எ சோசியல் சயின்டிஸ்ட் இஸ் அனலைசிங் த மேரிட்டல் ஸ்டேட்டஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் இன் அ கம்யூனிட்டி. ஓகேங்களா? இன் அ கம்யூனிட்டி ரெக்கார்டட் அஸ் சிங்கிள், மேரிடு, டிவோர்ஸ்டு, விடோவ்டு இந்த மாதிரிலாம் எடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டைப் ஆஃப் டேட்டா வந்து நீங்க என்ன டேட்டான்னு சொல்லி கேட்பீங்க. டிஸ்கிரீட் வேரியேட்டா, இல்ல கன்டினியூஸ் வேரியேட்டா, அன் ஆட்ரிபியூட்டா, எ கிளாஸ் பவுண்டரியா? ஓகேங்களா? ஸோ இப்போ தான் நம்ம இது பார்த்துருந்தோம் இல்லைங்களா? இத வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு ஆட்ரிபியூட்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஆன்சர் வந்து ஆட்ரிபியூட். ஓகேங்களா? Next, consider the following statements. One of the primary functions of statistics is the collection and organization of data. ஓகேங்களா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல மெயின் ஃபங்க்ஷன் வந்து ஒன்று வந்து கலெக்ஷன் அண்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் டேட்டா. நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லைங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பார்க்குறப்ப இதை பார்த்துட்டு தானே பார்த்தோம். ஸோ கலெக்ட் பண்ணுறது அப்புறமா ஆர்கனைஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான். நெக்ஸ்ட், statistical methods are solely concerned with making definitive predictions. ஓகேங்களா? definitive predictions about the future events with 100% certainty. ஓகேங்களா? 100% certainty சொல்றாங்க. ஸோ இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பயன்படுத்தி நம்மளால வந்து 100% வந்து நம்மளால ஃபோர்காஸ்ட் பண்ணிட முடியும். 100% வந்து ஒரு விஷயத்தை கரெக்டாக நம்மளால சொல்லிட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சுட்டு 100% ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்ல முடியாது. தோராயமா இல்லை ஒரு ஆவரேஜாக நம்மளால ஒரு சில விஷயத்தை சொல்ல முடியுமே தவிர 100% இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட், an economist is analyzing the monthly electricity consumption. ஓகேங்களா? monthly electricity consumption வந்து கணக்கு எடுத்துட்டு இருக்காங்க, அனலைஸ் பண்றாங்க. This consumption data is collected directly from the electricity bills provided by the households. ஓகேங்களா? இந்த பில் எல்லாத்தையுமே இந்த எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் எல்லாமே டைரக்டா போய் இவங்க கலெக்ட் பண்றாங்க. ஓகேங்களா? டைரக்டா ஒரு ஒரு ஹவுஸ் ஹோல்ட்ல இருந்து கலெக்ட் பண்றாங்க. ஸோ இது வந்து என்ன மாதிரி டேட்டா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. என்ன டேட்டான்னு கேட்கறாங்க. ஸோ இது வந்து செகண்டரி டேட்டா அண்ட் கண்டினியூஸ் வேரியேட்டா, பிரைமரி டேட்டா அண்ட் டிஸ்கிரீட் வேரியேட்டா, பிரைமரி டேட்டா அண்ட் கண்டினியூஸ் வேரியேட்டா, செகண்டரி டேட்டா அண்ட் வேரியேட் அண்ட் அன் ஆட்ரிபியூட்டான்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? நம்ம இது பார்த்துட்டோம் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சொல்லுங்க, ஆன்சர் பண்ணலாமா யாராச்சும்? செகண்டரி டேட்டா கண்டினியூஸா, பிரைமரி டேட்டா டிஸ்கிரீட்டா, பிரைமரி டேட்டா கண்டினியூஸ் வேரியேட்டா? ஸோ நமக்கு இப்போ தெரியும் இவங்க வந்து இப்போ தான் புதுசாக வந்து டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஒரு ஒரு ஹவுஸ் ஹோல்டாக போய் இப்போ தான் டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நமக்கு பிரைமரின்னு சொல்லி தெரியும். ஓகேங்களா? இது வந்து பிரைமரின்னு தெரியும். அடுத்தது அடுத்தது இது வந்து கண்டினியூஸ் டேட்டாவா இல்லைனா டிஸ்கிரீட் டேட்டாவா ஃப்ரெண்ட்ஸ்? கண்டினியூஸ் டேட்டாவா வருமா இல்லை டிஸ்கிரீட் டேட்டாவா வருமா? ஓகே. இப்போ இதில் நமக்கு தெரியும் இல்லைங்களா? இப்போ கண்டினியூஸ் டேட்டானா 0.1, 10.2 இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நம்ம எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டெசிமல் ஃபிகர்ஸ் நமக்கு இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து கண்டினியூஸ் வேரியேட். ஆன்சர் வந்து கண்டினியூஸ் வேரியேட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்,
match the statistical term with its most appropriate description. ஓகேங்களா, match the statistical term with its most appropriate description. ஓகேங்களா, இதில் இப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க, கிளாஸ் மார்க் கொடுத்துருக்காங்க, பாப்புலேஷன் கொடுத்துருக்காங்க, ஆட்ரிபியூட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதை வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃப்ரீக்வன்சி அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லைங்களா, நம்ம ஒரு கிளாஸ் இருக்குதுன்னு சொன்னால் 10 to 20னா இதில் வந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க, அடிக்கடி வருது 5ஆ, 5 பேர் இருக்காங்களா, 6 பேர் இருக்காங்களா, இல்லைன்னா இப்போ நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம் இல்லைங்களா, ஒரு ஃபேமிலியில் படித்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. அப்போ எத்தனை ஃபேமிலியில் 2 பேர் மட்டுமே இருக்காங்க. அப்போ இந்த ஃப்ரீக்வன்சின்றது இதுதான் சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த ஃப்ரீக்வன்சி நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் எங்கே இருக்குது, the number of times a particular value or a value within a class interval occurs. ஓகேங்களா, ஸோ இதுதான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீக்வன்சி வந்து இதுதான். ஓகேங்களா, சி. ஓகேங்களா, சி. நெக்ஸ்ட் கிளாஸ் மார்க். கிளாஸ் மார்க்ன்றது மிட் பாயிண்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மிட் பாயிண்ட், ஒரு கிளாஸ் இன்டர்வல்ல நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதா கிளாஸ் மார்க் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாப்புலேஷன்ன்றது என்ன பண்ணுவோம், கம்ப்ளீட் செட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். ஓகேங்களா, கிளாஸ் மார்க்ன்றது கம்ப்ளீட் செட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ஐட்டம்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா, அதான் கிளாஸ் மார்க். ஆட்ரிபியூட்னா என்ன சொல்லி நம்ம இப்போ இந்த பார்த்தோம் இல்லைங்களா, கலரு பிடிச்சிருக்கு பிடிக்கல இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, இதுதான் ஆட்ரிபியூட். ஓகேங்களா, ஸோ இதுதான் மேட்ச்சு. ஆன்சர் வந்து ஏ. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஆன்சர் வந்து ஏ. ஓகேங்களா, நெக்ஸ்ட் a survey of daily commuting. ஓகேங்களா, a survey of daily commuting times in minutes resulted in the following class intervals for a frequency distribution. ஓகேங்களா, ஒரு இந்த மாதிரி டெய்லி கம்யூட்டிங் டைம்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, டெய்லி கம்யூட்டிங் டைம்ஸ் எடுத்துக்கிட்டு கிளாஸ் இன்டர்வல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. 20லேருந்து 29 போட்டிருக்காங்க, 30லேருந்து 39, 40லேருந்து 49, 50லேருந்து 59 போட்டிருக்காங்க. வாட் ஆர் தீஸ் கிளாஸ் இன்டர்வல்ஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து எதோட எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்ததுமே நமக்கு தெரியும் தெளிவா இது வந்து என்ன கிளாஸ் இன்டர்வல்ட்டு. எக்ஸ்க்ளூசிவா இன்க்ளூசிவா ஓப்பன் எண்டட் கிளாஸ் இன்டர்வல்ஸா? யாராவது ரெஸ்பாண்ட் பண்ணலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து எக்ஸ்க்ளூசிவா இன்க்ளூசிவா ஓப்பன் எண்டட் கிளாஸ் இன்டர்வல்ஸா? இதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 20லேருந்து 29 கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 30லேருந்து 39, அப்புறம் 39ல் முடிச்சு 40லேருந்து 49 முடிச்சு 50லேருந்து 59. அப்போ இது கண்டினியூஸாக வருதா, எக்ஸ்க்ளூசிவா இருக்குதா, இன்க்ளூசிவா இருக்குதுங்களா? ஓகே, இப்போ இன்க்ளூசிவா இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 வேல்யூமே ஆட் பண்ணிப்பாங்க, எடுத்துப்பாங்க, கன்சிடர் பண்ணிப்பாங்க. அப்போ அது வந்து இன்க்ளூசிவாக இருக்கும். ஓகேங்களா, 2 வேல்யூமே எடுத்துப்பாங்க. கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா எடுக்க முடியாது, ஏன்னா சேர்ந்து வரும். ஸோ இந்த மெத்தட், இந்த கிளாஸ் இன்டர்வல் வந்து என்னன்னு சொன்னால் கண்டினியூஸ் இன்க்ளூசிவ் கிளாஸ் இன்டர்வல். ஓகேங்களா, இது வந்து ரெண்டுமே சேர்த்து எடுத்துப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து இன்க்ளூசிவ் கிளாஸ் இன்டர்வல். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லைங்களா, ஞாபகம் இருக்குது இல்லைங்களா? நெக்ஸ்ட், ஃபார் அ கிளாஸ் இன்டர்வல் டிஃபைன்ட் as 10 and under 20. ஓகேங்களா, ஒரு கிளாஸ் இன்டர்வல் வச்சிருக்காங்களா, 10லேருந்து அண்டர் 20 வரைக்கும் இருக்குதுங்களா. ஓகேங்களா, இது வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டைப்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் டைப்னு சொல்லிட்டாங்க. அப்போ 10லேருந்து 20 இருக்கும், 20லேருந்து 13 இருக்கும். அதுதானே எக்ஸ்க்ளூசிவ் டைப்னா, இங்கே வர இந்த 20 இங்கேயும் வந்திருக்கும். இதுவே எக்ஸ்க்ளூசிவ் இல்லாமல் இன்க்ளூசிவாக இருந்துச்சுன்னு சொன்னால் 10லேருந்து 19, அதுக்கப்புறமா 19லேருந்து 13 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, 19லேருந்து 13 இந்த மாதிரி கொண்டு வருவாங்க. இங்கே இருக்கிற வேல்யூவே இங்கே வரும். ஓகேங்களா, திரும்ப சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, உங்களுக்கு இது ஞாபகம் இருக்குன்றக்காக சொல்கிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன எக்ஸ்க்ளூசிவ் டைப் கிளாசிஃபிகேஷன். ஓகேங்களா, இப்போ இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் டைப் கிளாசிஃபிகேஷனே சொல்லிட்டாங்க. இப்போ ஏதாவது வித்துன்னு சொல்லிட்டாங்க, கிளாஸ் வித் ஆர் லென்த், இது வந்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா, என்னன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஞாபகம் இருக்குதுங்களா? ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டைப் கிளாஸ் இன்டர்வல் 10லேருந்து 20ன்னு கொடுத்துட்டாங்க. எக்ஸ்க்ளூசிவ் டைப்பாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதோட கிளாஸ் வித், இந்த வித் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வித் வந்து என்ன வரும்னு சொல்லி கேட்குறாங்க. என்னன்னு சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இப்போ நம்ம எக்ஸ்க்ளூசிவ் டைப்பாக இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம டேரெக்டாக மைனஸ் பண்ணி எழுதிட வேண்டியதான். 20 - 10 அப்படி எழுதிட வேண்டியதான். ஆன்சர் வந்து 10. ஓகேங்களா, எக்ஸ்க்ளூசிவ் டைப்பாக இருக்கிறதுன்றனால நம்ம டேரெக்டாக மைனஸ் பண்ணி அப்படியே போட்ட வேண்டியதான். இதுவே இன்க்ளூசிவாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் மைனஸ் பண்ணிவிட்டு அதோட ஒன்று ஆட் பண்ணிக்க வேண்டியிருக்கும். இன்க்ளூசிவாக இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணிவிட்டு ஒன்று வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்க வேண்டியிருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், புரியுதுங்களா? ஸோ ஆன்சர் வந்து 10. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஆன்சர் இஸ் 10. நெக்ஸ்ட்டு, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் கிளாஸ் இன்டர்வல்ஸ். ஓகேங்களா, கிளாஸ் இன்டர்வல்ஸை பற்றி இது சொல்கிறாங்க. மிட் வேல்யூ ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கிளாஸ் மார்க். ஓகேங்களா, மிட் வேல்யூ தான் கிளாஸ் மார்க்கான்னு கேட்குறாங்க. இன்க்ளூசிவ் கிளாஸ் இன்டர்வல்ஸ் ஆர் பிரைமர்லி யூஸ்டு ஃபார் கண்டினியூஸ் வேரியட்ஸான்னு கேட்குறாங்க. இன்க்ளூசிவ் கிளாஸ் இன்டர்வல்ஸை கண்டினியூஸ் வேரியட்ஸுக்கு பயன்படுத்துவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. டு என்ஷூர் நோ டேட்டா பாயிண்ட்ஸ் ஆர் மிஸ்டு.
class length is the sum of upper and lower limits of a class interval கேட்குறாங்க. கிளாஸ் இன்டர்வல் கண்டுபிடிக்கணும், கிளாஸ் லென்த் கண்டுபிடிக்கணும்னு சொன்னா அப்பர் அண்ட் லோயர் லிமிட்டை நம்ம ஆட் பண்ணிடுவோமான்னு கேட்குறாங்க. இதுல இதெல்லாம் ட்ரூ, இதெல்லாம் ஃபால்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ட்ரூ, இதெல்லாம் ஃபால்ஸ். ரெஸ்பாண்ட் பண்ணலாமா யாராச்சும்? ஓகே, இந்த மிட் வேல்யூ ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல் ஓகேங்களா, இதுல மிட் வேல்யூ ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல் தான் மார்க் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு தெரியும் இல்லைங்களா, 10ல இருந்து 20ன்னு எடுத்தோம்னா இதோட மிட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதா கிளாஸ் மார்க் வச்சு பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான் ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இன்க்ளூசிவ் கிளாஸ் இன்டர்வல்ஸ் ஆர் பிரைமர்லி யூஸ்டு ஃபார் கண்டினியூஸ் வேரியேட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. கண்டினியூஸ் இன்க்ளூசிவா இருக்கிறத நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம், டிஸ்கிரீட் வேரியேட்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. இன்க்ளூசிவா கிளாஸ் வந்துச்சுன்னு சொன்னா நம்ம டிஸ்கிரீட்டா இருக்கிற வேரியேட்ஸ்க்கு தான் இன்க்ளூசிவ் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ கண்டினியூஸ் வந்து இதுல வராது. ஸோ இது வந்து தப்பு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு ஓகேங்களா. அடுத்து கடைசியாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, கிளாஸ் லென்த் கண்டுபிடிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், 10 - 20 இருக்குன்னா 10 20 இருக்குதுன்னு சொன்னா 20 - 10 அப்படி தான் நம்ம கிளாஸ் லென்த் கண்டுபிடிப்போம். ஸோ இதுவும் தப்பு ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் கரெக்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்ட் ஓகேங்களா. நெக்ஸ்ட், consider the following statement regarding class intervals. Class boundaries are true limits of a class interval and are particularly important when dealing with continuous data originally presented in an inclusive format ஓகேங்களா. Class boundaries are the true limits ஓகேங்களா of a class interval ஓகேங்களா, class interval and are particularly important when dealing with continuous data ஓகேங்களா. continuous data வச்சு யூஸ் பண்றப்போ நமக்கு வந்து class boundariesன்றது முக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. For the inclusive class interval 20 to 24, the class boundaries are 20 to 24 ன்னு கேட்குறாங்க ஓகேங்களா. இன்க்ளூசிவ் கிளாஸ் இன்டர்வல்ல இந்த 20 to 24 ஒரு கிளாஸ் இன்டர்வல் இருக்குது, அதோட பவுண்டரி வந்து 20 to 24 ன்னு கேட்குறாங்க ஓகேங்களா. ஆன்சர் தெரியுங்களா? ஓகே, இதுல வந்து என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபர்ஸ்ட் சொல்றாங்க பாத்தீங்களா, இந்த பவுண்டரிஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, கண்டினியூஸ் நம்ம பொதுவா இந்த இன்க்ளூசிவ் வச்சிருப்போம் பாத்தீங்களா, இன்க்ளூசிவ் கிளாஸ்ல இருந்து எக்ஸ்க்ளூசிவ் கிளாஸுக்கு நம்ம மாத்துறோம்னு சொன்னா, எக்ஸ்க்ளூசிவ் கிளாஸுக்கு நம்ம மாத்துறோம் அப்படின்ற பட்சத்தில் இன்க்ளூசிவ் கிளாஸ்ல இருந்து எக்ஸ்க்ளூசிவ் கிளாஸா மாத்துறோம் அப்படின்றப்போ இந்த கிளாஸ் பவுண்டரிஸ் அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. இந்த கிளாஸ் பவுண்டரிஸ்ன்ற கான்செப்டை யூஸ் பண்ணி ஒரு இன்க்ளூசிவ் கிளாஸை எக்ஸ்க்ளூசிவ் கிளாஸா கன்வெர்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஒரு இன்க்ளூசிவ் கிளாஸை எக்ஸ்க்ளூசிவா கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதான் அவங்க கொடுத்துருக்காங்க, கிளாஸ் பவுண்டரிஸ் ஆர் த ட்ரூ லிமிட்ஸ் ஆஃப் அ கிளாஸ் இன்டர்வல் ஓகேங்களா, அண்ட் பர்டிகுலர்லி இம்பார்ட்டன்ட் when dealing with the continuous data டீல் பண்றப்ப தான் நம்ம இதை யூஸ் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான் ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான் ஓகேங்களா. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபார் த இன்க்ளூசிவ் கிளாஸ் இன்டர்வல் 20 to 24 த கிளாஸ் பவுண்டரிஸ் வந்து 20 to 24 கேட்டிருக்காங்க. இன்க்ளூசிவ் கிளாஸ் இன்டர்வலோட பவுண்டரிஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்க மாட்டோம், எக்ஸ்க்ளூசிவ் கிளாஸ் இன்டர்வலுக்கு தான் நம்ம பார்ப்போம். ஸோ எக்ஸ்க்ளூசிவா அதை மாத்திக்கிட்டு தான் நம்ம இதோட பவுண்டரிஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஆன்சர் வந்து தப்பு, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்ட் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்ட். அடுத்து, a frequency distribution of monthly income has final class interval stated as 50,000 and above ஓகேங்களா, 50,000 and above. This class interval is known as கேக்குறாங்க. இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் கிளாஸ் இன்டர்வலா, இன்க்ளூசிவ் கிளாஸ் இன்டர்வலா, ஓப்பன் எண்டட் கிளாஸ் இன்டர்வலா, ஜீரோ ஃப்ரீக்வன்சி கிளாஸ் இன்டர்வலான்னு கேக்குறாங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன கேக்குறாங்கன்னா, இப்போ கிளாஸ் இன்டர்வல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இப்போ ஒரு 20,000 இருந்து 30,000, 20,000 இருந்து 30,000 சேலரி வாங்குறாங்க, 30,000 இருந்து 40,000 சேலரி வாங்குறாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் என்ன போட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 50,000க்கு மேலே அப்படின்னு சொல்லி போட்டுறாங்க ஓகேங்களா. 50,000க்கு மேலேன்னு போட்டுறாங்க, அபோன்னு போட்டுறாங்க. ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க. வழக்கமாக நம்ம எப்படி பார்த்தோம், 10லேருந்து 20, 20லேருந்து 30, 30லேருந்து 40 அப்படின்னு சொல்லி இப்படி கரெக்டாக முடிச்சு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 50,000க்கு மேலே வர சேலரிஸ் அப்படின்னு சொல்லி போட்டு மொத்தமாக முடிச்சிட்டாங்க. 50,000க்கு மேலே வர சேலரின்னு சொல்லி போட்டு மொத்தமாக முடிச்சிட்டாங்க. அப்போ இது வந்து எந்த டைப்ல வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து என்ன டைப்ல கிளாஸ் இன்டர்வல்ல வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து என்ன கிளாஸ் இன்டர்வல்ல வரும்னு சொன்னா ஓப்பன் எண்டட் கிளாஸ் இன்டர்வல் வரும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஓப்பன் எண்டட் கிளாஸ் இன்டர்வல் வரும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஓப்பன் எண்டட். நெக்ஸ்ட், இப்போ கிளாஸ் இன்டர்வல் ஹேஸ் அ ஃப்ரீக்வன்சி ஆஃப் 15 ஓகேங்களா. ஒரு கிளாஸ் இன்டர்வல் வந்து ஃப்ரீக்வன்சி வந்து 15 இருக்குதான், அதோட டோட்டல் அப்சர்வேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னா 75 இருக்குதுங்களா. அப்போ இதோட பெர்சன்டேஜ் ஃப்ரீக்வன்சி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இதோட பெர்சன்டேஜ் ஃப்ரீக்வன்சி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதோட ஃபார்முலா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃப்ரீக்வன்சி இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃப்ரீக்வன்சி எடுத்துக்கணும், டிவைடட் பை 75 இன்டூ 100 ஓகேங்களா. 15 டிவைடட் பை 75 இன்டூ 100 ஓகேங்களா. ஆன்சர் வந்து 20% ஓகேங்களா. ஆன்சர் வந்து 20% ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்.
நெக்ஸ்ட் ஒரு ரிசர்ச்சர் கலெக்ட்ஸ் டேட்டா ஆன் த எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் கார்ஸ் பாசிங். ஓகேங்களா, ஒரு ஒரு ரிசர்ச்சர் வந்து கார்ஸ் பாஸ் ஆகிட்டு இருக்கிறத எக்ஸாக்டாக கணக்கு எடுக்கிறாங்க. ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் ஆன ஹைவே ஈச் ஆர் ஃபார் 24 hours. ஓகேங்களா, 24 hours எடுத்துறாங்க. த ரிசல்ட்டிங் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் லிஸ்டிங் ஈச் யூனிக் நம்பர் ஆஃப் கார்ஸ் அண்ட் இட்ஸ் கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி வுட் பி டிஸ்கிரைப்ட் அஸ்ன்னு கேட்குறாங்க. அதாவது கார் போயிட்டே இருக்குதுங்களா, அதை வந்து 24 hours உட்காந்து வாட்ச் பண்ணி ஒரு மணி நேரமும் ரெக்கார்ட் பண்ணுறாங்களாம். ஸோ இது என்ன மாதிரி டேட்டாவாக இருக்கும்? கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சியா, இல்லை டிஸ்கிரீட் ஃப்ரீக்வன்சியா, கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியா, ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியான்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஆன்சர் என்னன்னா, இப்போ நமக்கு எப்படி தெரியும்? ஒரு கார் போச்சு, 10 கார் போச்சு, 40 கார் போச்சு, 40,000 கார் போச்சுன்னு சொல்லலாம். ஆனால் 40,000 கார் போச்சுன்னு சொல்ல மாட்டோம் இல்லைங்களா? 40,000 கார் போச்சு, 10,000 கார் போச்சுன்னு சொல்ல மாட்டோம் இல்லைங்களா? ஸோ இது வந்து என்ன டிஸ்ட்ரிபியூஷன்? இது வந்து ஃப்ரீக்வன்சி டிஸ்கிரீட் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா, டிஸ்கிரீட் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் எதெல்லாம் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. தே ஆர் யூஸ்டு ஃபார் டேட்டா தட் கேன் அசியூம் எனி வேல்யூ வித் இன் அ ஸ்பெசிஃபிக் ரேஞ்ச். ஓகேங்களா, எனி வேல்யூ ஒரு ஸ்பெசிஃபிக் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா 10லேருந்து 50 கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிக் ரேஞ்சில் எல்லா வேல்யூமே கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ கண்டினியூஸ் வேல்யூவில் கன்சிடர் பண்ணிக்கும் தானே. ஸோ அது வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். கிளாஸ் இன்டர்வல்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஆஃப் தி இன்க்ளூசிவ் டைப். ஓகேங்களா, கிளாஸ் இன்டர்வல்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஆஃப் இன்க்ளூசிவ் டைப்பான்னு கேட்குறாங்க. ஸோ அடுத்து ஹிஸ்டோகிராம்ஸ் ஆர் காமன்லி யூஸ்டு டு விஷுவலி ரெப்ரசன்ட் சொல்லி கேட்குறாங்க. இல்லை செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கிளாஸ் இன்டர்வல்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஆஃப் இன்க்ளூசிவ் டைப்னு கேட்குறாங்க. கண்டினியூஸுக்கும் இன்க்ளூசிவ்க்கும் சம்மந்தம் இருக்குங்களா? கண்டினியூஸுக்கும் இன்க்ளூசிவும் சேர்த்து வருமா? இல்லைன்னு சொன்னால் கண்டினியூஸும் எக்ஸ்க்ளூசிவும் சேர்ந்து வருங்களா? ஸோ எப்போவுமே கண்டினியூஸும் எக்ஸ்க்ளூசிவ் தான் சேர்ந்து வரும். ஸோ இது வந்து தப்பு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் வந்து தப்பு. நெக்ஸ்ட் வந்து இதை வச்சு ஹிஸ்டோகிராம்ஸ்லாம் நம்ம பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. ஸோ ஹிஸ்டோகிராம்ஸ்லாம் நீங்கள் இந்த வந்து கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி வச்சுட்டு நீங்கள் ஹிஸ்டோகிராம்ஸ் பண்ணி விஷுவலாக நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஸோ தேர்ட் ஒன்று வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து டு எஸ்டிமேட் த ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் ஆஃப் அ நியூ பிராண்ட் ஆஃப் லைட் பல்ப்ஸ். ஓகேங்களா, ஒரு ஆவரேஜ் ஒரு லைட் பல்போட ஆவரேஜ் லைஃபை கண்டுபிடிக்கிறக்காண்டி ஒரு மேனுஃபேக்சர் என்ன பண்ணுறாரு? 200 பல்ப் எடுத்து டெஸ்ட் பண்ணுறாரு. 200 பல்ப்ஸ் செலக்டட் ரேண்டம்லி ஃப்ரம் ஏ ப்ரொடக்ஷன் பேட்ச் ஆஃப் 10,000 பல்ப்ஸ். ஓகேங்களா, 10,000 பல்ப்ஸ் இருக்குதுங்களா? ஓகேங்களா, அந்த 10,000 பல்ப்ஸ்ல இருந்து என்ன பண்ணுறாங்க? ஒரு 200 பல்பை மட்டும் சாம்பிள் எடுக்கிறாங்க. ஓகேங்களா, 200 பல்பை மட்டும் அவங்க சாம்பிளாக எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து நானே சொல்லிட்டேன், ஆன்சர் வந்து சாம்பிள் தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், 10,000 பல்ப் இருக்கிறதுல 200 மட்டும் எடுத்து வந்து அவங்க செக் பண்ண போறாங்க. ஸோ இது வந்து என்னது? சாம்பிளா இல்லை பாப்புலேஷனா, பிரைமரி டேட்டாவா, ஆட்ரிபியூட்டான்னு கேட்குறாங்க. இதில் பாப்புலேஷன் தான் 10,000. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், 10,000 வந்து பாப்புலேஷன், சாம்பிள் வந்து 200. ஸோ ஆன்சர் வந்து சாம்பிள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.